சும்மா ப்ரோ ஆரம்பிச்சிடலாமா? கேக்குதா? ரெடியா பரணி ஒரு அப்படியே அப்டேட்டோட வருவாருன்னு பார்த்தேன், ஆளை காணா. ரெடியா அதனால இருக்கேன் ப்ரோ. அப்படியே ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். நான் அப்டேட்ஸ் பெருசாக கவர் பண்ணல, இருந்தாலும் தெரிஞ்சே சொல்கிறேன். டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற படம் வந்து நயன்தாரா படத்தோட டீசர் வந்துருந்துச்சு இல்லை, அது வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருச்சு. இன்னைக்குள்ள 5 மில்லியன் வியூஸ் அது எடுத்துகிட்டு தான் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட் வந்துருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்லி கடை, அந்த படத்துடைய ஸ்டாண்டிஸ் அண்ட் பேனர்ஸ் ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி தேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இட்லி கடை செட்டப்பில் போட்டு பாப்கார்ன்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் தே கால் ஹிம் ஓஜி, பவன் கல்யாணோட ஓஜி படத்துலேருந்து பிரியங்கா மோகனுடைய கேரக்டர் இன்ட்ரோ போஸ்ட் விட்டுருந்தாங்க. கண்மணி அப்படிங்கிற பேரில் அவங்க நடிக்கிறதா 2 போஸ்ட் விட்டுருந்தாங்க. அப்புறம் சினிமா அப்டேட்டில் சேருமா இல்லைன்னு தெரியல, பட் என்னன்னா பார்த்திபன் டிவிக்கு வந்திருக்க ரியாலிட்டி ஷோக்கு நீங்களும் ஆகலாம் கலாம் பிச்சிட்டான் அப்படிங்கிற ஷோ, அது வர செப்டம்பர் 7லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது அவ்வளோதான் நினைக்கிறேன். மைனே பியார் கியா அப்படிங்கிற படத்துடைய ஆடியோ ரைட்ஸ் வந்து டி சீரிஸ் வாங்கியிருக்காங்க. மலையாள ஹீரோ கிருத்துகாரன் அவர் நடிக்கிற பிரீத்தி முகுந்தன் மலையாளத்தில் அறிமுகமாகிற படம். அவ்வளோதான். ஏதாவது அப்டேட் எதுவும் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, நம்ம தெரிஞ்சுக்குவோம். சும்மா ப்ரோ, இன்னைக்கு ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் எதுவும் வந்துருந்துச்சா? இல்ல ப்ரோ, அப்டேட்ஸ்லாம் எதுவும் இல்ல. சரி, அப்போ நீங்களே சொல்லுங்க. பரணி வந்துட்டா அப்படி அப்பாடா, எவ்வளோ தாமதம். பரணி சொல்லிட்டோம். சொல்லுங்க. அப்புறம் வேற யாராவது கூலி பார்த்துருந்து நம்ம ஸ்பீக்கர்ல இது வரைக்கும் பேசாத இருந்தீங்கன்னா படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இல்லை இந்த வாரத்தில் வேற ஏதாவது படம் கூலி தவிர வார்ப்பு எதுவும் பார்த்துருந்தீங்களா? இல்லை ஏதாவது அப்படியே ஒரு வேகமாக கொண்டு வாங்க பார்ப்போம். ஹாய் பிரகாஷ்ண்ணா. ஹாய் ஹாய் ஹாய். ஏன் இவ்வளோ தாமதம்? கேம் விளையாண்டுட்டு இருந்தேன். அதானே, கேம் கேம் கேம். சூப்பர். சரி, எனக்கு அப்டேட் நான் சொன்ன கேட்டுச்சா? இல்ல லாஸ்டா தான் இப்பதான் கேட்டுச்சு. லாஸ்டா ஒன்று சொன்ன மட்டும் தான் கேட்டுச்சு. என்னன்னா அது இன்ட்ரெஸ்டா விளாண்டுட்டு இருந்தேன், பார்த்தேன் நோட்டிஃபிகேஷனு. அதுக்கப்புறம் தான் ஐயோ போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பாத்தீங்களா, அப்ப கூட என்னோட டெடிகேஷனை பாருங்க. அப்டேட் என்னன்னா பெருசா ஒன்றும் விஷால் இல்லைன்னா வந்துட்டானா? விஷால் வந்துட்டானா? வந்துட்டாரு இது. நேற்று ஸ்பேஸ் கேட்டேன். அதுல அது ஆக்சுவலா வந்துட்டு நிறைய சம்பவங்கள், நிறைய இது. ஆக்சுவலா விஷால் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஏதோ இன்சைட் ரிப்போர்ட்ஸ் கேட்டுட்டு இந்த மாதிரி வந்து வாட்ச் வச்சு ஏதோ சம்பவம் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து ஏதோ சொன்னதாகவும். அதெல்லாம் விடுங்க சுமார் ப்ரோ. கருப்பு ரீகன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களே, ரீகன்ஃபார்ம் வெரி வெரி கன்ஃபார்மா? முன்னாடி இருந்தே நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க நிறைய பேர் வந்து டேட்டு போட்டு, அதாவது பூட்டு மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அது போட்டு சும்மா பேருக்குன்னே வந்து இது தீபாவளி தான் வருது அப்படி வருதுன்னு போடுறவங்க எல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரையும் அது அது இப்போதைக்கு அந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் பிளான் பண்றாங்க. அது மிஸ் ஆச்சுன்னா பிப்ரவரி. போதுமா? பராசக்தி ஏதாவது தெரியுமா ப்ரோ? அது ஒன்றும் முடியல ப்ரோ, ஷூட் முடிஞ்சாதான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பிரகாஷ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நல்லா இருக்கேன். ஆனா ரெண்டு ரெண்டா கேக்குது. ரெண்டா கேக்குதா ப்ரோ? இப்ப கேக்குதா பரவாயில்ல, ப்ரோ? இப்போ சிங்கிளா தான் கேக்குது. சொல்லுங்க. அப்புறம் எப்படி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளா ஆச்சு இந்த ஸ்பேஸ்க்கு வந்து. நல்லா இருக்கேன் பிரதர். உங்களை தான் ஆளக்கானா. சொல்லுங்க, என்ன விசேஷம்? சீரியஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். இப்போ AK-64 எப்பதான் பிரதர் அப்டேட் வரும்? அப்டேட்டை பத்தி தெரியல பிரதர். படம் அக்டோபர் மாசம் ஆரம்பிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ நேற்று கூட அவர் ஏதோ ஈவெண்ட்ல பேசினார், ஆதித்ய ரவிச்சந்திரன். அவர் AK-64 பண்றேங்கிறது அவர் ஸ்டேஜ்லேயே ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி குட்பேக்கில் வந்து ஃபேன்ஸ்க்காக பண்ணேன். இப்போ வந்து AK-64ங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம். என்கேஜ்மெண்ட்டாகவும் என்ன சொல்லியிருந்தார், சேர்த்து 2 வார்த்தை என்கேஜிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அஃபீஷியலாக அது அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே டேரக்டரே சொல்லிட்டாருங்கிறப்ப அதுக்கு மேலே என்ன அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வேணும்? இல்ல ப்ரோ, எப்ப ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்கன்னு தான் டவுட். அது அவர் தான் தெரியும், இருந்தாலும் கேட்கறேன். அக்டோபர் மாதம் ஷூட்டிங், நவம்பர்லேருந்து இவர் கலந்துக்கிறாரு. அக்டோபர் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. தீபாவளி ரிலீஸ் அனிருத் மியூசிக். ஓகே ப்ரோ. தயாரிப்பாளர் வந்து ரோமியோ பிக்சர் தானே ப்ரோ? ஆமாம், ராகுல் தான் தயாரிக்கிறாரு. அடுத்த வருஷத்துக்கு தான் தீபாவளிக்கு தான் படம் ரிலீஸ். சரி, அடுத்த இயர் தீபாவளி தானே ப்ரோ? ஆமாம், நெக்ஸ்ட் இயர் தீபாவளி, அனிருத் மியூசிக். சரி ப்ரோ, இப்போ சுகுமார் ப்ரோ ஒரு டவுட் ஒன்று கிளப்பி விட்டுருக்காங்க. கருப்பு பொங்கலுக்கா ப்ரோ வருது? அது சுகுமார் ப்ரோ தான் சொல்லுவார். பொங்கலுக்கு சுகுமார் வரதுக்கான ப்ரோ பிளான். பொங்கலுக்கு வர முடியலன்னா பிப்ரவரி. அதை நான்
அது கிட்ட வர வரதான் தெரியும். தீபாவளிக்கு கிடையாது ப்ரோ. பராசக்தி ப்ரோ. பராசக்தி ஒன்றும் ஷூட் முடியல, முடிச்சாதான் சொல்ல முடியும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அந்த 10 நாள் ஷூட்டிங்ல போயிட்டாங்களா? எப்போ வருவாங்க? யாரு அந்த கருப்பா? ஆமா. அது இருக்கு, ஒன்றும் போலையே. போவாங்க செப்டம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல. இல்ல, கருப்புல பியர்ட் லுக்ல இருக்காரு, இல்ல பியர்ட்லெஸ்ல இருக்காரு, அதான் அதுதான் சொல்றேன், செப்டம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல போவாரு. இன்னும் இருக்குல்ல 15 நாளுக்கு மேல. நான் அமைதியா இருக்கு. பிரகாஷ் அண்ணா, சரி ஆரம்பிப்போம். பரணி ப்ரோ, சுகுமார் அண்ணா. எதுக்கு அமைதியா இருந்துட்டு ஆரம்பிப்போம். விஷால், ஏதோ கேள்விப்பட்டியா வாட்ச் வச்சு சம்பவம்ட்டு வந்துட்டு அண்ணா, முன்னாடி நான் சோர்ஸ்லாம் சொல்லலண்ணே. அது ஒரு தியரி சொல்றாங்கன்னு சொன்னேன், அந்த மாதிரி இருக்கலாம்னு. ஆக்சுவலா இந்த தியரி எழுதுறவங்களை உதைச்சா சரியா போயிடும். உண்மையாவே சொல்றேன். என்ன பண்ற, செல்வா ஃபேனா போயிட்டோம். அது பழகி போயிடுச்சு, பிளட்ல இருக்கு. தியரின்னு என்னென்னமோ தியரி. ஒரு பக்கம் வந்துட்டு டைம் டிராவல்னு ஒரு தியரி கிளப்பி விட்டாங்கன்ட்டு அது ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு பக்கம் இல்ல அது எல்சிஓவா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் கலப்பு விட்டது. என்னென்னமோ ஒரு பக்கம் என்னென்னமோ பேசி இது என்னன்னா, அவங்க சொல்றத நம்ம ஷேர் பண்ணா ஓகே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு. அவங்களே வந்து எல்சியூ இல்லைன்னு சொன்னாலும் இல்ல, இது எல்சியூ தான் இருக்கும், இது கண்டிப்பா வந்து ஏதோ இருக்கு அப்படின்னு நான் சொன்னது. இந்த தியரி தான் வந்து என்னால வந்து என்ன வேணா சொல்லலாம். இல்ல எது வேணா வந்து இப்போ நம்ம ஹைப் வந்து எப்படி வேணா எடுத்துலாம். ஒரு படத்துக்கு கண்டிப்பா ரஜினி இருக்காரு, இவ்வளவு கேஸ்ட் இருக்கு, கண்டிப்பா வந்து ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு அப்படி வேணா பேசியிருக்கலாம். இல்ல எனக்கு வந்துட்டு இந்த படம் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு 4-5 மாஸ் சீன் பயங்கரமா வரும், அது இதுவா லொகேஷன் இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு நல்லா டைம் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்லாம் பேசியிருக்கலாம். தியரிக்குள்ள போனனால ரொம்ப எல்லாருமே வந்து ஒரு சின்ன சின்ன சீன்ஸ்க்கெல்லாம் கூட வந்து இல்ல, உண்மையாவே சொல்றேன், இருக்கிற ஃபேக்ட சொல்றேன். இது லோகேஷ் கனகராஜ் இல்ல, இது வந்து ஒரு நார்மலான ஒரு டைரக்டர் அப்படி ஒரு எடுத்திருந்தாரு அப்படின்னா இதை வந்து நம்ம வேற மாதிரி பார்த்திருப்போம் இந்த இடத்துல இந்த படத்தை. இது தியரி அது இது நம்ம என்னென்னமோ பேசிட்டு இந்த படம் பார்க்கும்போது என்னப்பா எழுதுன நீ, இது ஒண்ணுமே இல்லையாப்பா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்துருச்சு. அதுதான் உண்மையாலே ஒரு பெரிய ஒரு டிராபேக் இந்த படத்துக்கு. நிறைய பேசணும். நேத்து நான் இந்த ரெக்கார்டிங்லாம் கேட்டேன். பிரகாஷ் எல்லாம் வந்து மனசுல இருக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பா பேசிட்டாரு. அவர் ஆரம்பிச்சாரு, நான் முடிச்சுக்கிறேன்னு சொன்னார் ஒரு பாயிண்ட்ல. ஆனாலுமே யாரோ ஒருத்தர் ஏதோ கேட்க போய் திரும்பியும் பிரகாஷ் ப்ரோ என்கிட்ட ஃபர்ஸ்ட் நாளே நான் கால் பண்ணேன், பிரகாஷ் ப்ரோ இல்ல ஃபர்ஸ்ட் நாள் நான் வந்துட்டு ரிலீஸ் டே அன்னைக்கு ப்ரோ இன்னும் ஸ்பேஸ் போடாம இருக்கு, சீக்கிரம் போடலாம் நீங்க என்ன. ஐயோ எனக்கு ஸ்பேஸ் போட்டா வந்து நான் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் பேசிடுவேனே, எனக்கு வந்து என்னால கட்டுப்படுத்த முடியாதுங்க என்ன, நான் எல்லாத்தையும் பேசிடுவேங்க அப்படின்னாரு என்கிட்ட. பரவாயில்ல பேசுங்க ப்ரோ என்ன. இல்லைங்க ஃபர்ஸ்ட் நாளுங்க வேணாங்க அப்படின்னு. ஆனா நேத்து வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாரு. அது நான் கரெக்டா நேத்துன்னு பார்த்து நான் மிஸ் ஆயிட்டேன். ரொம்ப மன கஷ்டத்துக்கு ஆளாயிட்டேன். ஐயோ எனக்கு நேத்து நைட்டே பரணி கால் பண்ணா, காலையில பிரகாஷ் ப்ரோ கால் பண்ணாரு, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க போங்க, நீங்க ரெக்கார்டிங் கேளுங்கன்னு. அப்புறம் மதியம் தான் உட்காந்து ரெக்கார்டிங்க கேட்டேன். நான் அமைதியாயிட்டீங்க. என்னத்துக்கு வெயிட்டிங்னா, லோக்கி இன்டர்வியூல என்ன சொல்ல போறா வெயிட்டிங். இதுக்கப்புறமும் வந்துட்டு அவர் என்ன சொல்லுவாரு. இப்போ ஒன்னும் இல்ல, ஒரு விஷயத்த ஒரு வாட்டி பண்ணா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, 2 வாட்டி பண்ணா என்ஜாய் பண்ணுவாங்க. அது பர்பஸா பண்ணா என்ஜாய் பண்ண மாட்டாங்க. இப்போ லியோலயே கூட எல்சியூ கேரக்டர் அந்த அவர் பேர் என்ன, ஜார்ஜ் மரியானா, நெப்போலியன். அதுல அவருக்கு ஒரிஜினல் பேர் சொல்றேன், ஜார்ஜ் மரியம். அவரோட கேரக்டரே வந்து ஃபோர்ஸ் ஃபிட்டா வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அது எல்லாருக்குமே வந்து அப்படி பட்டுது. கிளைமேக்ஸ்ல வந்து கமலோட வாய்ஸுமே வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருந்தது.
எனக்கு தெரிஞ்சு அது அப்படியே அந்த ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எனக்கு இந்த படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு வந்துட்டு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக பிடிச்சிருந்ததுன்னா எப்படின்னா செட் பண்ணிட்டாங்க. இது வந்து எப்படி கொண்டு போக போறாங்க, பெருசா எதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இது பண்ணல. அப்போ செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா ஆக்ஷனா வைப்பாங்க போல. ஏன்னா மைண்டு ஃபுல்லா என்ன ஓடிட்டு இருந்ததுன்னா A35 படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுவுமே A சர்டிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி பெருசா வைக்கல. அப்போ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து பயங்கரமான ஒரு இது இருக்கு போல. சண்டை, பயங்கரமான ஒரு ராவான ஒரு ஆக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மைண்டு போச்சு. அந்த மைண்ட் செட்டால தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா பயங்கரமா வந்துட்டு ஓகே செட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏதோ பண்ண போறாங்க போல அப்படின்னு. ஆனா செட் எதுவுமே நம்மள தான் பண்ணிட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல. உண்மையாவே சொல்றேன். இவ்வளோ வச்சுட்டு ஆமீர் கான்லாம் வந்து உண்மையாவே சொல்றேன், அவர்லாம் வந்து இது எப்படின்னா ரோலெக்ஸ் வர்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜெயிலர்ல கூட எடுத்துங்க, சிவராஜ்குமார் வர்றதுலாம் சர்ப்ரைஸ் என்ட்ரியா இருந்தது. நம்ம வந்துட்டு முன்னாடியே நம்ம வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இதில் யார் நடிக்கிறா எக்ஸ்க்ளூசிவ்னு வந்து நம்ம பார்த்து எந்த ஒரு இதுவுமே சர்ப்ரைஸ் நம்மளுக்கு இல்லாமல் போயிடுச்சு. மெயினான ஒரு இது அதுதான். இது வந்து இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்து சர்ப்ரைஸ் போயிடுச்சு. இன்னொன்று என்னன்னா அப்படியே இவங்க அதை மெயின்டைன் பண்ணி வைக்கணும் அப்படின்னா வச்சிருக்கலாம். ஆனால் ஒரே ரூம்குள்ள வந்து 19 பேர் வந்துட்டு அவங்க வெளியே வரமாட்டாங்களாம். அவங்க என்ன வந்து கைதியா இல்ல வந்துட்டு அவங்க என்ன எதனால இவர் மட்டும் வெளியே வராரு? இவரும் தானே தப்பிச்சு வந்தவர், கொலை பண்ணிட்டு வந்தவர், அந்த கூலியில ஒருத்தர். இவர் மட்டும் வந்து ஜாலியா வெளியே சுத்தின்னு இருக்காரு. ஆனா மத்தவங்க யாருமே வெளியே வர மாட்டாங்க. ஒரு ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. ஒரு விசில் வச்சதுக்கு அப்புறம் தான் வராங்க. அந்த மாதிரி சீன்லாம் வந்துட்டு எப்படி எழுதியிருப்பாருன்னே எனக்கு தெரியல. லோகி வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து அவர் லோகேஷ் கனகராஜ் இந்த ரைட்டிங்ல நிறைய விஷயங்கள் வந்துட்டு லாஜிக் படி வந்துட்டு பண்ணல. இந்த படத்தை வந்துட்டு அனிருத்தோட சாங் ஆல்ரெடி ஹிட் ஆனது. ஒரு சில இடத்துல அவரோட பிஜிஎம், அதுக்கப்புறமா ஒரு சில மூமெண்ட்ஸ், அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸு, ஆல்ரெடி ரஜினிக்கு இருந்த நேமு, லோகேஷ் கனகராஜ் மேல இருந்த ஹைப்பு, பாட்டு ஹிட்டு, இதெல்லாம் இருந்த காரணத்தால நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆவரேஜ் வாட்சா வந்து நம்மளுக்கு இருக்கு. இதெல்லாம் எதுவுமே இல்லாம வந்துட்டு போயிருந்ததுன்னா, இல்ல பாட்டு ஹிட் ஆகாம போயிருந்ததுன்னா படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டிராபேக்கா அமைஞ்சிருக்கும். ஆனா டிசப்பாயின்மெண்ட் தான். செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு பெரிய டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்க பாருங்க. எது இப்போ சிம்பிள், நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். குட் பேட் அக்லி அந்த படம் நான் பார்த்தேன். அந்த படம் வந்து ஹிட் ஆனது காரணம், அதுக்கு முன்னாடி அஜித்தை வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் இதுவெல்லாம் வந்து ரீசெண்டா யாருமே காட்டல. ரெஃபரன்ஸ் தான் வச்சிருக்காங்க. படம் ஃபுல்லா ரெஃபரன்ஸ் வச்சாங்க தான். ஆனா அந்த அளவுக்கு ரெஃபரன்ஸ் எந்த டைரக்டரும் வைக்காதனால ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அதை பார்த்தோம். நம்மளுக்கு அது வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்தது. மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து அது ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. படம் வந்து நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஆனதுக்கான காரணம் அது பண்ணாரு. திரும்பியும் ஆதிக்கு அதே பண்ணாருன்னு வச்சுங்களேன், நெக்ஸ்ட் படத்துல அவர் அது பண்ணாருன்னா கண்டிப்பா அந்த படம் ஓடாது. அஜித் ஃபேன்ஸே வந்து அந்த படத்தை வந்துட்டு ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு கதையை வந்து புதுசா நம்ம பார்த்துட்டோம், இன்னொரு வாட்டி அதே நம்ம பார்த்தோம்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சேம் டெம்ப்ளேட் இவரும் அதே மாதிரி தான். ஒரு படத்துட்டு ஒரு படம் வந்துட்டு வேரி பண்ணணும். அது பண்ணாம நான் அதே மாதிரி தான் பண்ணுவேன், அதே இதுதான் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு வந்து இல்ல அதே மாதிரி பண்ணியிருந்தா கூட வந்து ஓரளவுக்கு ஏத்துன்னு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இதுல வந்து ரொம்ப வீக்கா ஒரு ரைட்டிங் எழுதி பண்ணது தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்க சொல்ற ரைட்டு. ஏன் நடந்திருக்குன்னு யோசிச்சு சொல்லுங்களேன் சுகுமார். இவ்வளவு பேசுனீங்க இல்லையா? 2 years டைம் கொடுத்தாச்சு. ஏன் என்ன நடந்திருக்க முடியும்? மகாபிரபு நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா? சார் சார் வணக்கம் சார். இவங்கள இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். இல்ல ஓகே ஓகே. என்ன நடந்திருக்கும்னு நான் ஸ்பெகுலேட்டே பண்ணுங்க. ஸ்பெகுலேட் பண்ணாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல நடந்திருக்கும்னு இல்ல ப்ரோ, டைம் இருக்கு. நடந்ததே நீ சொல்லுண்ணே. நடந்திருக்குன்னு இல்ல. இல்ல இதுல ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா வந்து இதுல இன்டர்ஃபியர் ஆயிருப்பாங்க. இப்போ சிம்பிளா சொல்ல போனா நாகார்ஜுனாவே ஒரு ஸ்டேஜ்ல ஹைதராபாத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல சொன்னாரு, என்கிட்ட லோக்கி வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்துட்டு வந்தாரு, எனக்கு வந்துட்டு நான் கரெக்ஷன் சொன்னேன். அவர் வந்து நல்ல ஒரு இடத்துல இருந்தாலுமே அத்தனை வாட்டி போய் மல்டிபிள் டைம்ஸ் கரெக்ட் பண்ணி அதுக்கு என்கிட்ட எடுத்துட்டு வந்தாரு, என்கிட்ட வந்து அதை சொன்னாரு அப்படின்னு வந்துட்டு நாகார்ஜுனா சொல்லியிருப்பாரு ஓப்பன் ஸ்டேஜ்ல. அந்த மாதிரி வந்துட்டு இன்டர்ஃபியர் இருக்கும். அது இவருன்னு இல்ல, பெரிய ஹீரோ படங்கள் எல்லா பெரிய ஹீரோ படங்களுக்கும் இருக்குங்க. நம்ம வந்து ஒரு இந்த படம் தான் பிளேம் பண்ண முடியாது.
கரெக்ட். ஹீரோ இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம எந்த ஒரு டைரக்டராலையுமே படம் எடுக்க முடியாது. அதுதான் இருக்கிற ஃபேக்ட். நான் சொல்றது ஒரு படம் நடிச்சு ஒரு படம் ஹிட் ஆகி 2வது படம் பண்ற ஹீரோங்களே அது பண்ணுவாங்க. கரெக்ட். அந்த இது மாதிரி வந்து இருக்கும்போது ரஜினி இன்டர்ஃபியர் பண்ணிருப்பான்ட்டு எனக்கு தோணல. ரஜினி எல்லாருமே சப்போர்ட் இல்ல. பண்ணியிருப்பாங்க. நான் ரஜினி ஃபேன் சொல்ல நானு. ரஜினி பண்ணிருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த இந்த ஸ்டோரி லைனே கிட்டத்தட்ட வந்து இந்த ஹார்ட் டிராஃபிக்கிங்க்கு முன்னாடி வேற ஏதோ இருந்த மாதிரி எனக்கு ஐ ஃபெல் தட் வே. ட்ரக் கார்ட்டலா கூட இல்ல இருந்திருக்கலாம். ஸ்டோரி ஃபுல்லாலாம் மாத்திருக்க மாட்டாங்க ப்ரோ. அவரு கோர் பிளாட் ஒன்று வச்சு வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு எனக்கு வந்து மாஸ் சீன் வைக்கணும், கண்டிப்பா என் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிதான் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. யாருமே வந்துட்டு நான் ஃபுல்லா எண்ட் டு எண்டு நான் சொல்றது மட்டும் தான் நீ கதை எடுக்கணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு வந்து உன் கதை எனக்கு பிடிச்சிருக்கு, பட் ஆனா எனக்கு வந்துட்டு இதுல சாங் இல்லையே, இதுல வந்து எனக்கு ஆக்ஷன் கம்மியா இருக்கு, என் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எதுவும் இல்லையே, அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க. இதை நான் வந்து கூலிக்குன்னு சொல்லல, எல்லா பெரிய ஆர்டிஸ்டுமே இது பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு நான் விட்டுட்டு நான் வந்துட்டு நீங்க சொல்றபடி மட்டும் நான் நடிக்கிறேன், எனக்கு ஹீரோயிசம் வைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்துட்டு எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க, பெரிய ஸ்டேஜ்ல இருக்கிற ஆளுங்க. That's a big thing. And also அது சில அந்த டைம் பட்ஜெட், கிளிக் ஆகும். அந்த அதான் சொல்றேன். ப்ரொடக்ஷன் வேல்யூல ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சுச்சு. அந்த படத்துல ஒண்ணுமே தெரியல. அது அவன் தாய்லாந்துல போய் எடுத்தான்றாங்க, வைசாக்ல எடுத்தான், அங்க போனா இங்க போனான்றாங்க. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஏதோ ஒரு கண்டெய்னர் பக்கத்துல ஒரு இருட்டு ரூம்ல எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. மெனி ஆஃப் திஸ் மோஸ்ட் ஆஃப் தி சீன்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. அது இல்ல அதுதான் ப்ரொடக்ஷன் வேல்யூ. ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாம் நெக்ஸ்ட் விட்டுருங்க. நம்மளுக்கு இது என்னன்னா படம் ஹிட் ஆச்சுன்னா, படம் நல்லா இருந்தது, ரைட்டிங்ல நல்லா இருந்ததுன்னா இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். ப்ரொடக்ஷன் வேல்யூ பக்கம்லாம் போயிருக்க மாட்டோம். அவங்க எங்க எடுத்தாலும் கிரீன் மேட்டே போட்டு எடுத்திருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணியிருப்போம். இதெல்லாம் நம்மளுக்கு மைண்ட்லயே வந்திருக்காது. இப்போ நம்ம டெக்னிக்கலாவும் போக ஆரம்பிக்கிறோம். காரணம் என்னன்னா அந்த படம் நம்மள வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்ல. நம்மள வந்துட்டு அது பெருசா தான் அவங்க ரைட்டிங்ல எதுவுமே எழுதல, ரொம்ப வீக், ரொம்ப லூப் ஹோல்ஸ் நிறைய விட்டுருக்காங்க, பேசிக்கான திங்ஸே நிறைய பண்ணல அப்படின்னும் போது வந்துட்டு அதுதான் இந்த படத்துக்கான ஒரு டிராபேக்கா அமைஞ்சது. கரெக்ட். இது வந்து நீங்க டைரக்டரோட இதுதான் மேஜர் சொல்றீங்க நீங்க, நாட் வித் த ஆக்டர்ஸ். டைரக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது. இந்த படத்தோட கம்மியா போனுச்சோ கூட போனுச்சோ அந்த ரெஸ்பான்ஸ் வர்றதெல்லாம் டைரக்டர் தான். தட்ஸ் வாட் ஐம். கண்டிப்பாங்க. ஏன்னா ஹீரோக்காக ஹீரோக்காக ஆட் பண்ண எதையுமே நம்ம குறையா சொல்ல. ஒரு பாட்டோ, ஒரு பஞ்ச் டயலாக்கோ, இல்ல ஒரு ஒரு ஸ்டைலோ, இல்ல வேற எதையுமே நாங்க குறையா சொல்லல. கன்டென்ட்டாவே குறை தானே சொல்றோம். இது ஏத்துக்கவே முடியல. இந்த சீனுக்கு, அந்த சீனுக்கு. இல்ல வந்துட்டு அவங்க ஏற்கனவே ஸ்ருதிஹாசன் பார்த்துட்டாங்க அந்த இதுல மொபைல்ல. திருப்பி அந்த லேடி கூப்பிட்டோனே போறது. இந்த மாதிரி லாஜிக்கல் மிஸ்டேக் தான் சொல்றோமே தவிர, ஓவரா மாஸா இருந்துச்சு, தேவையில்லாம ஃபைட் இருந்துச்சு, தேவையில்லாம பாட்டு இருந்துச்சு, ஹீரோக்கு ஏத்த மாதிரி ரொம்ப இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத யாருமே குறையா சொல்லலையே. இங்க பிரச்சனையே வந்துட்டு ரைட்டிங் தான் ப்ரோ. அது வந்து கரெக்டா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு எவ்வளோ பெரிய கேமியோ, அமீர் கான் மாதிரி ஒரு கேமியோ வந்து வேஸ்ட் பண்ணதெல்லாம் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ரொம்ப பெரிய ஒரு இது. ஏன்னா அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு சான்ஸ் கிடைக்கிறதுலாம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவர் வந்து பண்றாரு, ஒரு கேமியோவா பண்றாரு அப்படின்னா அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம். அதை அவரை கூப்பிட்டு வச்சு அவரை வந்துட்டு நார்மலா சும்மா கூப்பிட்டு ஏதோ பண்ணணும்னு பண்ணிட்டாங்க. அதெல்லாம் யோசிக்கலையா இல்ல அது என்னன்னு தெரியல. நாகார்ஜுனா வந்து பவர்ஃபுல்லான வில்லனா காட்ட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நாகார்ஜுனாக்குமே வந்துட்டு அந்த இடத்துல பெருசா வந்து அவரு ரைட்டிங்ல விட்டுட்டாரு. அது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அந்த அந்த படத்துல நிறைய விஷயம் பண்ணதுல வந்துட்டு உண்மையாவே சொல்ல போனோம்னா அது லியோ டைம்லயே வந்து அவர் அது பண்ணியிருக்காரு. ஆனா அது ஏதோ ஒரு சரி மேபி அவர் இதுக்கு முன்னாடி படம் இட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் மைண்ட்லயும் அது பெருசா இதுவாகல. ஆனா இந்த வாட்டி அப்படியே திரும்பியும் அது வந்து இன்னும் அதோட கம்மியான ஒரு ஸ்டாண்டர்ட்ல எழுதுனா அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே. லியோலயே அவர் வந்து அர்ஜுனையும் செஞ்சதே சரி யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் இதுல வந்து இன்னொரு 4 ஸ்டேட்ல இருந்து கூட்டிட்டு வந்து கேமியே வச்சு எல்லாத்தையும் முதல்லயே சொல்லி முதல் 4 நாள்லயே வசூல் எடுத்துடலான்னு பிளான் பண்ணி பண்ண மாதிரி படம் ஓடுது. தெரியும். இப்போ வரையும் படம் நல்லா போயிட்டு இருக்கு, ஹவுஸ்ஃபுல்லா போகுது. வீக்கெண்ட் நல்ல லாங் லீவ் இது, ஹவுஸ்ஃபுல்லா போகுதுன்னா
அதுக்கு காரணம் இருக்கு. ஆக்சுவலா வந்துட்டு அந்த இவங்க ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படத்துல நடிச்சிருக்கிற இந்த படத்தோட பிராண்ட் வேல்யூ அப்படி. ரஜினிகாந்த் இருக்காரு, அனிருத்தோட மியூசிக் ஆல்ரெடி பாட்டு எல்லாமே ஹிட்டு. அப்புறம் எல்லாமே லோகேஷ் கனகராஜ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவர் கொடுத்தது எல்லாமே ஹிட்டு அப்படின்ற நிறைய இந்த ரீசனால தான் படம் ஓடுது. படம் வந்து இந்த படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்றதுனால இந்த படம் வந்து இந்த ஹவுஸ்ஃபுல்லா போகல. தான் உண்மை. ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க நெகட்டிவா பேசுறீங்க, ஆனா நெகட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு அன்வான்டடா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஆனா படம் வந்துட்டு அப்படி கிடையாது, படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம திரும்பி சொல்ல என்ன ஆகுதுன்னா வந்து இந்த படம் ஹிட் ஆயிடுது. சரி இப்போ இந்த படம் ஹிட் ஆகுது, ஃபைன். ஆனா நம்ம நெகட்டிவ் நம்ம ரிவ்யூஸ் வந்துட்டு நம்ம சைட்ல நம்ம ரிவ்யூஸ்ன்னு எல்லாரும் இங்க பேசுறது அங்க மேல இடத்துல லோகேஷ் கனகராஜ் டீம்ல உட்பட அது ரஜினி சார் டீம்ல இருந்து எல்லாருமே பார்ப்பாங்க. இந்த படத்தோட டைரக்ஷன் டீம், படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட்ல இருந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாருக்குமே வந்து நியூஸ் போகும். ஸோ நம்ம நெகட்டிவ் பேசாம வந்துட்டு பர்பஸா தான் நெகட்டிவ் பண்றாங்க, ஃபேன்ஸுங்களே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இல்ல எங்களுக்கு இதுதான் நல்ல படம் அப்படின்னு நம்ம பேசிட்டே வந்தோம்னா அடுத்து இதே மாதிரி படம் தான் டேரக்டர் வந்துட்டு தான் ஃபேன்ஸுங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு எழுதணும், ஒரு 4-5 எலிவேஷன் வை, சும்மா அதுல இருந்து ரெஃபரன்ஸ் எடு, இதுல இருந்து எடு, அதுல இருந்து வை, அப்படிதான் வச்சிருவாங்க. ரைட்டிங்ல வந்து உட்கார மாட்டாங்க. அதுதான் நம்ம இப்பயே வந்துட்டு நம்ம ஃபேனாவே இருந்தாலுமே நம்ம ஸ்டாருக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நம்ம எப்படிலாம் பார்த்து ரசிச்ச ஒரு ஸ்டார் 50 இயர்ஸ் ஆஃப் அவர் இதுல வந்து இண்டஸ்ட்ரியில வந்து அவர் பார்க்காத ஹிட்டே கிடையாது, அவர் கொடுக்காத ஒரு இதுவே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு ரஜினியோட ஒரு அவருக்கு வந்து சரி ஓகே ஃபைன் ஏஜ் ஃபேக்டர். பிரகாஷ் ப்ரோ நேத்து ஒரு வேலிட் பாயிண்ட் சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து அது ரொம்ப வேலிடா பட்டுது. என்னன்னா விக்ரம்ல கூட வந்துட்டு ஜஸ்ட் கமல் வந்து ஒரு சீன்ல வந்து ஜஸ்ட் வந்து பிளாக் பண்ற மாதிரி தான் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஃபைட் பண்ற மாதிரிலாம் வச்சிருக்க மாட்டாங்க. அவர் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு இது அந்த மாதிரி வந்துட்டு இவருக்குமே வந்து நிறைய வச்சிருக்கலாம். ஜெயில வந்துட்டு ஒரு சீன் வந்துட்டு அந்த ஷட்டர் அடிச்சுட்டு அந்த கண்டெய்னரோட அந்த இது வந்துட்டு அடிச்சு வர அந்த சீன்லாம் வந்துட்டு ரஜினிக்கு வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல லிசன் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அந்த படம். அந்த மாதிரி வந்துட்டு இவரோட பொட்டன்ஷியல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இவங்க ஏன் வந்துட்டு இவ்வளோ இவ்வளோ இருந்தும் எதுவுமே பண்ணல அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இல்லைங்க, நம்ம படம் ஓடுங்கிறக்கா எதுவுமே சொல்லாம விட்டா நாளைக்கு இதே மாதிரி ஒரு 4 ஸ்டேட்ல இருந்து 4 ஹீரோ அணி மியூசிக் எல்லாம் போட்டு முதல் 4-5 நாள் வசூல் எடுத்துட்டு போயிடுவாங்க. முதல் 4-5 நாள் பாக்குறவங்க வந்து என்ன அவங்க கேனை மாதிரி இல்லை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா ஒரு மாடு வந்து பருத்தி கொட்டை புண்ணாக்கு எல்லாம் போட்டு ஒரு 5 லிட்டர் தான் கிடக்கும். ஆனா இப்போ புதுசா ஒரு ஃபீடுன்னு வந்திருக்கு, ஃபீடு போட்டு ஒரு 8 லிட்டர் கிடக்கும். ஆனா மாடு 5 வருஷத்துலயே மாடு வந்து அடிமாட்டுக்கு தான் போகும். அந்த மாதிரி எல்லாம் ஒன்னா போட்டு குவிச்சு ஃபுல்லா மில்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். நல்ல வேலை இந்த படத்துக்கு ஏ ரேட்டிங் வந்துச்சு, இல்லாட்டி ஃபேமிலியோட ஃபுல்லா நல்லா கறந்துருப்பாங்க. ஜெகன் சொல்லுங்க. ப்ரோ நான் நேற்று நைட்டு ஷோ பார்த்தேன். படம் வந்துட்டு எனக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கு அப்புறம் அந்த ஐ எம் த டேஞ்சர் இந்த 2 சீன் மட்டும்தான். அந்த ஃப்ளாஷ்பேக் ஒரு 10 நிமிஷம் இருக்கும், இந்த ஐ எம் த டேஞ்சர் ஒரு 5 நிமிஷம். இது மட்டும்தான் இந்த படத்துலேயே நல்லா இருந்துச்சு. மற்றபடி படம் வந்துட்டு சுத்த வேஸ்ட்டு, ஸ்கிராப்புக்கு தான் போகும் இந்த படம். ஏதோ ரஜினி படங்கிறதுனால இந்த 2-3 நாள் ஓடிட்டு இருக்கு, இல்லைன்னா அதுவும் வேலைக்கே ஆகாது. அது கூட ஓகே, எல்லாம் பேசியாச்சு. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, அந்த இந்த ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு 10 பாஷாவுக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்துட்டு எல்லாருமே பாஷா பார்த்துருப்போம். இந்த படத்தை ரஜினி ஃபேன் போட்டு காமிச்சிருந்தா கூட பாஷாக்கு 1% கூட இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பாத்துட்டீங்க, அவர் பார்த்தாரா? இல்ல அப்புறம் எப்படி ப்ரோ ஒரு ஸ்டேஜ்ல சொல்றாரு 10 பாஷாவுக்கு ஈக்குவலா இருக்கு? உண்மைதான் ப்ரோ, ரஜினியோட கரியர்ல பெரிய பிளாக் பஸ்டர் வந்துட்டு அவர் பாஷா தான். ஸோ வந்து அவர் அப்படி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்து அவங்க சொல்லியிருக்கலாம், நமக்கு தெரியாதுல்ல. இல்ல எனக்கு என்ன இல்ல டவுட்னா ஒரு சும்மா வந்துட்டு ஒரு பாஷாக்கு மேல ரீச்காக பார்த்தா சொல்லலாம். இப்போ ரீச்க்கு சொல்றவங்க இருக்காங்க, சில பேர் வந்துட்டு உண்மையாலேயே வந்து அந்த படம் இப்படிதான் இருக்கும் ஓடும் அப்படின்னு நினைச்சு சொல்றவங்க இருக்காங்க. ஒரு கால்குலேஷன் தான். நம்மளுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே அது நம்ம ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது தான் நம்மளுக்கு ரியல் இதுவும் தெரியும். ஓ இது இதனாலதான் வந்து நம்மளுக்கு இந்த இந்த ஃபேக்டர்லாம் தப்பா போகுது. யாரும் ஃபிளாப் கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. அது ஓகே ப்ரோ. அதுக்கு அவங்க என்ன பண்ணலாம், ஸ்டேஜ்ல இந்த மாதிரி படம் பண்ணியிருக்கோம் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு கூட ஒரு சில பேர்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடலாம், அது டீசெண்டா நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதை விட்டுக்கிட்டு இந்த நாயகன் அதில் இழுத்து விட்டாங்க, இதுல பாஷா இழுத்து விட்டாங்க.
இல்ல ஆக்சுவலா வந்துட்டு பாஷால லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். பட் வந்து என்னன்னா அந்த படம் பார்க்கும்போது அது நமக்கு தோணவே தோணாது. ரொம்ப 10 லாஜிக் மிஸ்டேக் 20 எல்லா தடவை படத்துலயுமே இருக்கு. ஆமா 10 20 தடவை கமர்ஷியல் பார்த்தாலும் படம் நமக்கு ஒரு எல்லாத்துலயுமே சீன் கூட போர் அடிக்காது. இன்னொன்னு இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது பரவாயில்லன்னு யாரோ சொன்னாங்க. அப்படி இல்ல. ஆக்சுவலா ஃபேமிலியா தான் மோஸ்ட்லி கிட்ஸை வீட்டில் விட்டுட்டு போற மாதிரி நிறைய பேர் போறாங்க. படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறதோட இது அதுக்கான ஏ சர்டிஃபிகேட்டுக்கான படம் கிடையாது. அது நார்மலாவே அவங்க கொடுத்துருக்கலாம். ஃபேமிலியோட போறவங்க இப்போ பாருங்க பிள்ளையை மாத்திரம் விட்டுட்டு போற மாதிரி ஃபேமிலிஸ்லாம் இருக்கு. எங்க தெருவுல எல்லாம் ஒரு பையன் எங்க வெளியே கிளம்புனாலும் ஒடியாந்து வந்து கூலி படத்துக்கா போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஸோ அவனால போக முடியல, அவன் பேரண்ட்டை கூட்டிட்டு போக முடியல, அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நேத்து நைட்டு நான் போயிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்ப சண்டேக்கு புக் பண்ணியிருக்கேன் நாளைக்கு. ஒய்ஃப் நானும் போலான்ட்டு. பையன் வேற இருக்கிறான். நாங்க தனியா இருக்கோம். நானும் ஒய்ஃப் பையன் 3 பேரும் தான் இருக்கோம். அந்த பையனை நான் என்ன பண்றேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இல்ல டிக்கெட்டே கம்முனு விட்டுறலாமா போகாமே அப்படின்னு டபுள் மைண்டா இருக்கு. நேத்து நைட்டு ப்ரோ எனக்கு ஃபோன் பண்றாங்க. ஒரு நான் நைட்டு 11:30க்கு ஷோ. எனக்கு ஒரு 8 மணிக்கு ஃபோன் பண்ணி ஐநாக்ஸ் புக் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நான் புக் பண்ணியிருக்கீங்களா? யாராவது சில்ட்ரன்ஸ் யாராவது கூப்பிட்டு வந்துடாதீங்க, வரும்போது ஐடி ப்ரூஃப் கொண்டு வாங்கங்கிறாங்க. என்னையா அது? இன்னொரு விஷயம் எனக்கு வந்து இது புரியல. நான் ஃபர்ஸ்ட் டேவே பிரகாஷ் கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் நேத்துமே கூட அது ஃபுல்லா ஸ்பேஸோட இதுலயும் கேட்டேன். யாருமே அதுக்கு ஆன்சர் மட்டும் கரெக்டா பண்ண மாதிரி தெரியல. விஷால் எதுவும் ஆன்சர் பண்ணா அது எனக்கு கன்வின்சிங்கா இல்ல. எதுக்கு சௌபின் வந்து சத்யராஜா அப்படி அடிச்சு கொள்ளணும்? அதுக்குதான் படத்திலேயே ஆன்சர் வச்சிருக்காங்கல்ல. என்ன ஆன்சர்? அதுதான் கன்வின்சிங்கா இல்லன்ட்டாரு. இல்ல நான் அதுதான் கேக்குறேன். படத்துல இருக்கிறது தானே என்ன சொல்ல பாரு நீ அது இவன் சத்யராஜ் என்ன வந்து நாகார்ஜுன ஆளா? விருப்பப்பட்டவங்க வேலை பாக்குறாரு. இல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, சத்யராஜ்க்கு ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் ட்ரெய்லர்ல வச்சிருந்தாங்க. ஆனா அது படத்துல வரல. சோ சம்ஹவ் அது வந்து எடிட்ல போயிருக்கும். அந்த இது நீ சொன்னாலே இதெல்லாம் சொல்லக்கூடாது பரணி. நான் படம் பாக்குறேன். எனக்கு அந்த வந்த அவுட்ல டைரக்டர் இல்லையா இல்ல இல்ல அதுதான் அப்ப நீ காரணம் சொல்லக்கூடாதுல்ல. அதுக்கு நீ ஆன்சர் சொல்லக்கூடாது. எனக்கு என்ன கேள்வினா, அவரை அடிச்சு சாவடிக்கிறதுக்கான ரீசன் யாரு மைக்ல இருந்து வருது? அவர் அடிச்சு சாவடிக்கிறதுக்கான ரீசன் வந்துட்டு சத்யராஜே விருப்பம் இல்லாம தான் வந்து அந்த டீம்ல ஒர்க் பண்றாரு. நீ போலீஸா இருந்தா என்ன, நீ யாரா வேணா இருந்தா என்ன, எனக்கு என்ன பிரச்சனை? நானே எப்ப வெளியே அனுப்புவாங்க, நானே எப்ப வெளியே போலான்னு இருக்குன்ற மாதிரி தான் அவர் வேலை செய்யறாரு. இதுல வந்து அவன் போலீஸா இருந்தா அவனை எதுக்கு போய் கொல்லணும்? அதாவது கண்டுபிடிச்சிட்டானா எதுக்கு கொல்லணும்? எதுக்கு முதல்ல அவர் அங்க போறாரு? இதெல்லாம் காட்டல. ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனே சொல்லல. சும்மாவே வந்து ஷோபின் வந்துட்டு அவர் அடிச்சு கொண்டுட்டா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளா புரிஞ்சுக்கணும். ஆடியன்ஸா வந்து புரிஞ்சுக்கணுமா? அப்படி புரிஞ்சுக்கணும்னா ஸ்ட்ராங் இம்பாக்ட் வை. உள்ள சத்யராஜ் வந்து ஒரு அண்டர் கவரா அவர் போலீஸ் உள்ள வராரு, இல்ல வந்து நாகார்ஜுனாக்கு விசுவாசமா இருக்காரு. சில பேர்லாம் வந்துட்டு இந்த பாஷா படம் எல்லாம் பார்த்தோம்னா ரஜினியோட அப்பா விஜயகுமார் இருக்கார்ல அந்த படத்துல, அவர் ரகுவரனுக்கு விசுவாசமா இருப்பாரு அந்த படத்துல. அந்த அந்த விசுவாசத்துக்காக வந்து அவர் ரஜினியே திட்டுவாரு. முதலாளியை நீ எப்படி பேசாத, என் முதலாளியை வந்துட்டு நீ இது பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த மாதிரி விசுவாசமா இவர் நாகார்ஜுனாக்கு இருந்து அது ஷௌபீனுக்கு தெரிஞ்சு நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஒரு வேலிடான ரீசன் இருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா படத்தோட இதுவே அங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகுது எனக்கு வந்துட்டு வந்துட்டு அதுவே வந்துட்டு ரொம்ப ஒரு கன்வின்சிங்கே இல்லாம அதை வந்து காட்டினது வந்துட்டு அவர் போலீஸ்னு கண்டுபிடிச்சிட்டனால இவர் கொண்டுட்டாராம். அதுவும் வந்து அது கொல்லும் போது கூட வந்து சத்யராஜ் வந்துட்டு பவர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு சாவாராம். வேற எதுவுமே வந்து அவருக்கு 3 பொண்ணுங்க கஷ்டப்பட்டு வளர்க்குறாரு அத்தனை வருஷம். எனக்கு பொண்ணு இருக்கு, என்னை வந்து விட்டுரு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லல. வெறும் பவர் ஹவுஸ்ன்னு மட்டும் சொல்லிட்டு செத்துட்டா. இது என்ன ரீசன் கூட எனக்கு தெரியல. ப்ரோ அவர் என்ன ப்ரோ போலீஸா? அவர் என்ன ஸ்பையா இல்ல அண்டர் கவர்ல இருக்காரா? என்ன யாரு? அவருதான் அந்த சௌபீன் வந்துட்டு ஒரு போலீஸா ப்ரோ? போலீஸா அது காட்டின விதத்துல போலீஸ் அண்டர் கவரா உள்ள வராரு. ஆனா ஆசைப்பட்டாரு. அந்த அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னது பேசி டாய்லெட்ல இருக்கிறதெல்லாம் அவரு இது பண்ணி வச்சிருக்கிறதா? ஆமா. ஏன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னனால நம்ம வந்து போலீஸ் வேலை எல்லாம் செஞ்சா நம்மளால சம்பாதிக்க முடியாது. அந்த நெட்வொர்க்குள்ள போய் இருக்குது எல்லாத்தையும் சுட்டின்னு வந்துடலாம், அதான் நம்ம பிளான் அப்படின்னு வந்துட்டு
ரக்ஷிதா சொல்றது வந்துட்டு இவர் செய்வார் உள்ள. அதுதான் வந்து கதை மாதிரி காட்டுறாங்க. சரி நீ இப்படி எல்லாம் காட்டிட்டு போ. உள்ள வந்துட்டு இப்போ நம்ம அது மங்காத்தாலையுமே கிட்டத்தட்ட அப்படிதானே அர்ஜுனும் இவரும் அஜித்தும் வந்து பிளான் பண்ணுவாங்க. போலீஸ் தான். நீ வந்து உள்ள போய் அந்த கேங்ல இருந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலான்னு. ஆனா அதை காட்டினது எப்படி காட்டியிருப்பாங்க, நல்லா நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி காட்டுவாங்க. இதுல என்னன்னா உள்ள வரான், உள்ள வந்துட்டு அவனே கொஞ்சம் விட்டு அவனை போட்டு இருப்பாங்க. நாகார்ஜுனாக்காக வந்துட்டு அவன் ஆல்மோஸ்ட் கதையை முடிஞ்சிருச்சு, தூக்கி போட்டுன்னு போலன்னா அவன் காலி இல்ல அந்த அன்னைக்கே அப்படி ஒரு சீனும் காட்டுறாங்களா இந்த படத்துல. சரி அதெல்லாம் வந்து ஒரு மூவியோட ஒரு கமர்ஷியல் ஃபிலிமோட லிபர்ட்டின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். இன்னொன்னு ஒரு லாஜிக்கலான மெயின் லாஜிக் என்னன்னா, ஷோபின் வந்துட்டு புதைச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவர் மேல 2 கோடி அந்த இது போர்டு எடுக்கிற வரையும் அடி அடின்னு அடிச்சுன்னு இருக்காரு. இங்க அவ்வளோ ரத்தம் வந்திருக்கும். அதையும் மீறி வந்து சுத்தியாசன் வந்து மெடிக்கல்ல ஒரு டேர்ம் சொல்றாங்க, இதெல்லாம் ரொம்ப ரேர் அப்படின்னு. அதனால வந்து உயிர் வந்துட்டு அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் ஷௌபீனுக்கு சொல்லல, செத்து போய் ரொம்ப சில மணி நேரங்கள் கழிச்சு ஒரு உயிர் வந்து ஒரு உடம்புல வந்ததெல்லாம் வந்துட்டு நம்ம ரீசன்ட் நிறைய சமீபமா படிச்சிருப்போம், பேப்பர்ல படிச்சிருப்போம், நியூஸா கேள்விப்பட்டிருப்போம், ஏதோ ஒரு ஊர்ல நடந்திருக்கு அப்படின்னு. அதெல்லாம் வந்துட்டு சிவாஜி மெடிக்கல் படத்துல கூட வரும். இல்ல அதெல்லாம் மெடிக்கல் டெஸ்ட் இல்ல, அதெல்லாம் ஃபிப்ரிலேட்டர் வச்சு பண்றது, டிஃபிப்ரிலேட்டர் வச்சு பண்றது, அது வேற. நான் சொல்றது எப்படின்னா, நார்மலாவே வந்து அவங்க செத்ததே தெரியாம ஒரு 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 3 ஹவர்ஸ் கழிச்சு டக்குன்னு ஒரு உயிர் வந்தது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரிகரால வந்ததுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. சரி ஓகே, மெடிக்கல் டேர்ம்ல இவங்க வந்து இது ரொம்ப ரேர் சார் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் வந்துட்டாரு. ஆனா அப்படி வந்துட்டா அவங்கள வந்துட்டு கிரிட்டிக்கல் ஐசியூ வார்டில் வச்சு அவங்கள வந்து மானிட்டர் பண்ணி, இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ஆச்சு பண்ணுவாங்க. அவ்வளவு அடிபட்டிருக்கேப்பா அப்படின்னு. அவருக்கு எந்த அடியும் படல, அவர் பாட்டுன்னு வந்துட்டு சுத்தின்னு இருக்காரு, போறாரு வராரு, குதிக்கிறாரு, துள்றாரு, எப்படி சொல்றது, கழுத்துல சங்கிலி மாட்டியும் அந்த சங்கிலியோட சுத்துறாரு வராரு. என்னன்னே ஒன்னும் எனக்கு அது அது இல்ல ப்ரோ, ஸ்ருதிஹாசன் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களே. அவங்க வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க அந்த என்னங்க இதெல்லாம், பட் ஏங்க ட்ரீட்மெண்ட் அவருக்கு பட்ட அடி எப்படி அடிச்சு கொன்னுட்டாங்க, ஆட்டே நின்னுருச்சு, செத்துட்டாரு அவர். ஆல்மோஸ்ட் செத்து உயிர் பொழைச்சு வந்த மாதிரி தான் காட்டுறாங்க. செத்து ஹார்ட் பீட்டே இல்ல, திரும்பி ட்ரிகர் ஆகி ஹார்ட் பீட் வந்திருக்கு. அப்படி ட்ரிகர் ஆகி ஹார்ட் பீட் வந்ததுன்னா இவர் வந்து உடம்பு அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு வந்துட்டு ஒரு இதுவோட சுத்தலாம்ல அவரு. அவரு ஆமா ப்ரோ, மினிமம் 1 வீக் ஆச்சும் அப்பவே ஹாஸ்பிடலைஸ் இமீடியட்டா பண்ணணும். அன்னைக்கு ஆனா நைட்டே ட்ரெயின் ஹைஜாக் பண்ணி கடத்தின்னு போயின்னு இருக்காரு அவரு. அதுவும் வந்து அப்படி ஸ்டைலா நிப்பாருண்ணா, செமையா இருந்துச்சு இல்ல அது. நாகார்ஜுன் போதையில ஒழுங்கா அடிக்கலன்னு யாரோ சொன்னாங்க. ஏங்க ஆட்டே நின்னுடுச்சுங்க, ஒரு போய் புதைச்சாச்சு. போதையில ஒழுங்கா அடிக்கலன்னா கூட வந்து செத்து போயிட்டாருல, ஆள் செத்து போயிடுச்சுல, ஆள் அவுட்ல. அவ்வளவு நேரம் கழிச்சு வந்து திரும்பி ஹார்ட் பம்ப் ஆகும். அதான் ஒரு நிமிஷம் ஹார்ட் பம்ப் ஆகலனாலே வந்துட்டு மூளைக்கு டேமேஜ் ஆயிடும். அது இருக்கிற ஃபேக்ட் அதுதான். நம்மளுக்கு வந்து அதுதாங்க, பிரெயின் போதையில வந்து ஹார்ட் பீட் நின்றுச்சுன்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. ஆனா அவர் உயிரோட தான் நினைக்கலங்க. புதைக்கிற வரையும் இவர் என்னங்க பண்ணிட்டு இருந்தாரு சௌபின்னு? ப்ரோ இன்னைக்கு என் மேனேஜர் சொன்னாரு, நேத்து படம் பார்த்தேன். தலையில அடிப்பட்ட அந்த மயக்கம் சொல்லுவாங்கல்ல, அந்த மயக்கத்துல வந்து இருப்பாரு. ஏங்க கூட இருந்து ஒருத்தன் கூட செக் பண்ணிருக்க மாட்டான். சரி விடுங்க விடுங்க விடுங்க. படத்துல இது உங்களுக்கு தான் ஒரு குறையா தெரியுதா? எனக்கு இது குறையலப்பா. நான் கேக்குறது என்னன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன இது ஆடியன்ஸ் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம மெடிக்கல் டேர்ம் சொல்லிட்டா ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. நம்ம தான் வந்து நம்ம இது மாதிரிலாம் பண்ணிட்டோம், எழுதி இது மாதிரி இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டா ஓகே அப்படின்னு நம்பிடுவாங்க அப்படின்னு அவங்க எடுக்கிறாங்க. சரி அதுவும் நீங்க எடுக்கிறீங்க, சரி எடுத்து முடிச்சிட்டீங்க. ஆனா நீங்க செகண்ட் ஹாஃப்லயாச்சும் நீங்க நல்லா எதனா காட்டியிருக்கணும்ல. ஒரு 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 இம்பாக்டா வந்து ஒரு 4-5 சீன் வச்சு எனக்கு ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது ஒரு மாதிரி வந்துட்டு எனக்கு இருந்தாலுமே, இல்ல ரைட்டிங்ல வீக்கா இருந்தாலுமே 4-5 மாஸ் சீன் வச்சுட்டு என்ன வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஒரு கமர்ஷியலா படம் வந்துட்டு லாஜிக் இல்ல மேஜிக்னு சொல்லிட்டு வச்சு வந்திருக்கலாம். அதுவுமே பண்ணலையே. சரி உங்களை யாரோ ரொம்ப நேரமா சும்மா ப்ரோன்னு கூப்பிட்டு இருந்தாங்க, அவர் என்ன சொல்ல வராருன்னு கேளுங்க. ப்ரோ ரொம்ப நேரம் கூப்பிடல, இப்பதான் கூப்பிட்டேன். நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன், அது யாருக்காச்சும் தோணுச்சா மட்டும் சொல்றேன். இன்னைக்கு காலைய மேனேஜர்கிட்ட பேசினா அவர் சொன்னாரு, இது பார்க்கல எனக்கு அஞ்சான் ஞாபகம் வந்துச்சுன்னு அவரு சொன்னாரு. அவரு அதுல இவர் சொல்றாரு துப்பாக்கி, அவர் யாரு, வித்யுத் ஜமால். என்னோட துரோகத்தை பார்த்துட்டீங்க, என் விசுவாசத்தை பார்ப்பீங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இதுல சத்யராஜ் பவர் ஹவுஸ்னு சொல்ற மாதிரியும், அதை தேடி ரஜினி வர மாதிரியும், அதுல சூர்யா வர மாதிரியும் எனக்கு தோணுச்சுன்னு அவர் சொன்னாரு என் மேனேஜர். ப்ரோ அஞ்சானே பாஷால இருக்கிற சீன் தானே ப்ரோ, சரராஜ் கொண்டதுக்கு அப்புறம் தான் ஏதாவது பதத்தை நிறைவேற்றுற நேரமாடா இதுன்னு அஞ்சானுக்கு எலிவேஷன் கொடுக்குற நேரமாடா இது. யாரோ சூர்யா மேல உண்மத்தை கேட்டாங்க.
ப்ரோ ப்ரோ நான் சூர்யா ஃபேன் தான் இல்ல ப்ரோ. இல்ல மேனேஜர் நான் சொன்னதை என்ன ஏன் சொன்னேன் ப்ரோ. சொல்றேன், யாருக்காச்சும் இப்படி அந்த தோணுச்சான்னு அஞ்சானுக்கு கேட்டேன். எலிவேஷன் கொடுத்துட்டு அதாவது உட்காந்துருக்காரு. இது என்ன அஞ்சான் தான். படம்னா அங்க பாருங்க, பழைய படத்தோட கான்செப்டை எடுத்து அதே மாதிரி ஒன்லைன் எடுத்து கிட்டத்தட்ட சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு இப்போ நீங்க வந்து அட்லி இல்லையா, நான் வந்துட்டு இருக்கிற இருக்கிற இதுதான் ராஜா ராணி மௌனம் ராகம் அந்த மாதிரி எல்லாமே அது இதுக்கு ஃபேக்ட் அக்செப்ட் பண்ணி கூட போயிடலாம். நீ வந்து இது வந்து இந்த படத்துல இருந்து ரெஃபரன்ஸா வச்சு எடுத்திருக்காங்க, அதெல்லாமே ஓகே. ஆனா ஹிட் கொடுக்கணும். இங்க அந்த ஹிட் தான் வந்து பேசுவோம். நம்ம வந்துட்டு சும்மா வந்து எடுத்துட்டோம், அதனால வந்துட்டு அந்த படம்லாம் பிளாக் பஸ்டர். அட்லி எடுத்த படம் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஏன்னா அது காட்டின விதம், நம்மளுக்கு வந்து கன்வே பண்ற விதம், நம்மளுக்கு வந்து அவங்க எப்படி காட்டுறாங்க, நம்மளுக்கு வந்துட்டு மாஸ் சீன்ஸ் வச்சிருப்பாரு படத்துல. அந்த மாதிரி ஏன் எங்க எதுவும் வைக்கல? நீங்க வந்து பழைய படத்தை ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்க, வேண்டாம்னு சொல்லல. ஆனா படத்தை ரெஃபரன்ஸா வச்சாலுமே எங்களுக்கு வந்து இப்ப கைதிலாம் கூட வந்துட்டு ஒரு ஹாலிவுட் படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான். ஆனா நல்லா எடுத்திருப்பார்ல, நல்லா காட்டியிருப்பாங்களா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரைட் பண்ணி அவர் வந்து ஒர்க் இருக்குல்ல, ரைட்டிங் பண்ண ஒர்க்கான இது இருக்குல்ல, அது காட்டியிருப்பாங்க. ஏன் லியோவே வந்துட்டு ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அதோட இதுதான். ஆனா அதுவும் நம்மளுக்கு வந்து காட்டின விதம் வந்துட்டு இந்த இப்ப கூலி காட்டுற மாதிரிலாம் இல்லை. அது அதோட அளவுக்கு நல்லா காட்டியிருக்காருல்ல. அந்த மாதிரி ஏன் இதுல வந்து அவன் காட்டலன்னு தான் பிரச்சனை. கவுண்ட் படத்தோட ப்ரோ ரொம்ப நாளாவே ஒரு படத்தோட கொஸ்டின் இருக்கு தமிழ் சினிமால. இல்ல படத்தோட கவுண்ட் தான். அதாவது இப்போ மலையாள சினிமா கோர்ல பார்க்காம ஒருத்தரா பேசுங்கப்பா. நான் பேசிக்கிறேன் ப்ரோ. இப்போ மலையாள சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரைட்டர்னு தனியா இருக்காங்க, டைரக்டர் தனியா இருக்காங்க. அது ரெண்டுமே இங்க டைரக்டர் பண்றதுதான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு காசாவும் இருக்குன்னு நிறைய பேர் இன்டர்வியூல சொல்லுவாங்க. அதுதான் இன்னும் எனக்கு இதை பார்க்கும்போது அதுதான் தோணுச்சு. பேசாம பெட்டரா ஒரு ரைட்டரை வச்சுட்டு, ஏன்னா லோகேஷ் வந்து நல்ல டைரக்டர், அவர் ரைட்டரா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லையோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்ல நீங்க அட்லியே சொல்றீங்க, அட்லியோட ஜவான் கவுண்ட் எடுத்துக்கோங்க. தமிழ் படம்லாம் நல்லா தான் பண்ணாரு. ஒரு 4 படமோ என்னமோ. ஜவான் நல்லாவா பண்ணியிருந்தாரு. அது மாதிரிதான் இவரு அந்த ஒரு 4-5 கவுண்ட்டுக்கு மேல போயிட்டா அது ஒரு மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன். அதே போல இந்த இல்ல ஸ்டோரி ப்ரோ, ரைட்டர் ஜவான் நம்மளுக்கு அப்படி இருக்கு. ஜவான் நார்த்ல ஹிட் ஆச்சு, அவங்களுக்கு புதுசா இருந்துச்சு. அது அவ்வளவுதான். அவர் அது வந்து அதுதான் இந்த ஜவான். படத்தையும் தான் இந்த படத்தை நம்ம தான் கழுவி ஊத்துறோம். நிறைய பேர் ஆகா ஓவன்றாங்க. அதுக்கு புக் மை ஷோல தான் பயங்கரமா தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு நான் சொல்லிட்டேன் ரீசனு. 4 கவுண்ட்லாம் இல்ல ப்ரோ, ஒரே கவுண்ட் தான். ட்ரக்கை வச்சு மட்டும்தான் அவர் நல்லா படம் எடுப்பாரு. இது வேற எந்த இதுவுமே இல்லை அவர்கிட்ட. அந்த ஒரு ஸ்டஃப் தான். இல்ல முன்னாடி கேஸ் வைக்குமா தான் அடுத்த ஒரு ஸ்டோரிக்கு தான் டைரக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப யாரும் அப்படி பண்றது இல்லை, ஏன்னு தெரியல. இவரே பண்ணாருங்க. கேஸ் லியோவே ரவிக்குமார், வந்து பாரதி ராஜா லியோக்கே எல்லாமே ரைட்டர் இருப்பாங்களே, லியோக்கே ரைட்டர் இருந்தாங்களே. இவர் மத்த படத்துக்குலாம் ரைட்டர் இருந்தாங்களே, இந்த படத்துக்கு தான் ப்ரோ லியோவுக்கு ரைட்டர் எழுதுனாங்களா தெரியல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அது ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் எடுக்கிறாங்க, செகண்ட் ஹாஃப் என்ன எழுதுனாங்கன்னு தெரியல. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் சுகுமார் ப்ரோ கிட்ட தான் கேட்டேன். ப்ரோ அவர் ஏதாவது நம்ம பக்கம் வருவாரா அப்படின்ட்டு, ஏகே பக்கம். ஆனா அது இப்ப தெரியுது, வடிவேல் சொல்ற மாதிரி வேண்டவே வேண்டாம். அவரை உள்ள விட்டோம்னா நம்ம பல பேர் இறக்க வேண்டியது இருக்கும். அவர் எவ்வளவு அடி வாங்கினாலும் அவருக்கு மார்க்கெட் குறையவே குறையாதுங்க. அவரு ப்ரோ அப்படி சொல்லக்கூடாது ப்ரோ. பீஸ்ட் கொடுத்த நெல்சன் தான் ஜெயிலர் கொடுத்தாரு. கரெக்ட் ஆனா கரெக்ட். நானும் அதான் இவருக்கு சொல்றேன். இல்ல ப்ரோ, இங்க ஒரு கிராஃப் இறங்கி இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இவர் வந்து இது அவ்வளவுதான் டைரக்டரே, இதுக்கப்புறம் வரவே மாட்டோம் அப்படிலாம் இல்ல. இவங்களே திரும்பி வந்து இது கொடுக்க முடியும்னா என்னன்னா, பீஸ்டுக்கு சுகுமார் ப்ரோ, வந்துட்டு நான் என்ன சொல்றேன், இது என்னதான் படம் அடி வாங்கட்டும், அங்க கலெக்ஷன்ல ஒரு அடி வாங்கலையே. கலெக்ஷன் அதுதான். அது இல்ல மாவீரன், நான் சொல்றது கேளு. பீஸ்டுக்கு வந்துட்டு அந்த மாதிரி நெகட்டிவ், பீஸ்டுக்கு தான் கலெக்ஷன் நல்லா பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பீஸ்டுக்கு வந்து அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால தான் நெல்சன் வந்துட்டு அந்த திரும்பி அந்த ஒரு தப்பு ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயிலர்ல வந்துட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணதுக்கான காரணம். அதே மாதிரி இப்ப இதுல வரட்டும், நெகட்டிவ் வரட்டும், வந்தாதான் அடுத்த படம் வந்து அவர் கைதி 2 பண்றாரா, கைதி 2ல வந்துட்டு ஓகே. நான் போன வாட்டி வந்து நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் அதே மாதிரி காட்டணும்னு நினைச்சா நம்மள வந்துட்டு ஃபுல்லா இது பண்றாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க. சரி கொஞ்சம் வந்து மாத்தி எழுதிட்டோம். கலெக்ஷன் வந்துட்டு ப்ரொடியூசர் கையில போயிடுங்க மாவீரன். இது வந்துட்டு நம்ம பேசுறது நம்ம பேசிதான் ஆகணும்ல ப்ரோ. இப்ப சன் பிக்சர்ஸ் ஹாப்பியா தான் இருப்பாங்க, ஆனா லோகேஷ் கொஞ்சம் நான் சேடா தான் சொல்றேன். இருப்பாரு, அவ்வளவுதான். இல்ல அங்க நம்பர்ஸ் வந்துருச்சுனாலே இங்க ப்ரொடியூசர்ஸ் லைன்ல நிப்பாங்க. என்னப்பா அடி வாங்கினாலும் அவனுக்கு ஒரு கூட்டம் அப்படியா? வரும்பாரு. நான் சிம்பிளா சொல்றேன். வாரிசு கூட வந்துட்டு வாரிசுக்கெல்லாம் நல்ல ஒரு இதுதான். அந்த அந்த டைரக்டருக்கு ஒரு லைன்ல நிக்கிறாங்களா?
அதுக்கு முன்னாடி அவரோட படம் 2019 வந்துச்சு ப்ரோ. 4 வருஷம் கழிச்சு தான் வாரிசே வந்துச்சு. அதான் சொல்றேன், அப்படி கிடையாது ப்ரோ. இங்க வாரிசு ஓடுனது விஜயால, விஜய் தவிர வேற யாரும் ஒண்ணும் அந்த அதுதான் படம் ஓடி அதுதான் இருக்க இங்கேயும் மாட்டேங்குது. சொல்றேன். இப்போ இந்த படம் வந்துட்டு லோகேஷ் கனகராஜோட ரைட்டிங்கால ஓடல, மத்த இருக்கிற ஸ்டார் கேஸ்ட் அதுக்கு படத்தை வந்து ரஜினி அந்த பிளஸ் வந்து மத்த ப்ரோ ஃபேக்டர்ல அதுவுமே இல்ல ஓடுது. ப்ரோ, கொடுத்த ஹைப்பால ஃபர்ஸ்ட் 4 கரெக்ட். days தான் ஓடி ப்ரோ இருக்கு. சரி பாதி லோகேஷ்க்கு இப்போ ஒரு பெரிய கூட்டம் வருது சுகுமார் ப்ரோ. இப்ப அதுதான் இருக்கிற சொல்றேன், டைனமிக்ஸ்ல சரி பாதி வந்ததுக்கான காரணம் அதுக்கு வந்துட்டு இருந்துச்சு மாவீரன். அவருக்கான ஹைப் தான் வந்து இந்த படம் வந்து இந்த அளவுக்கு அடுத்த லெவலுக்கு போச்சு. அது நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப அடுத்த லெவலுக்கு போச்சுன்னா இப்ப அதை வந்து கொஞ்சமாச்சும் வந்து அவர் வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணிருக்கணும் இந்த படத்துல, பண்ணல. இப்ப நெக்ஸ்ட் படத்துக்கு வந்து இதே அளவுக்கு வந்து ஹைப் இருக்குமா லோகேஷ் பண்ணும்போது? அதுதான் கேக்குறேன். அதேதான் நானும் இப்ப கேட்க வந்தேன். கண்டிப்பா இருக்காது. எனக்கு பிடிச்ச அந்த லோகேஷ் மாஸ்டரோட போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மில்கிங்ல இறங்கிட்டாரு. நம்ம எதை கொடுத்தாலும் பசங்க திங்கிறாங்க அப்படின்னு அப்படி இறங்கிட்டாரு. அது கொடுக்கறது ஒழுங்கா கொடுக்கணும் ப்ரோ. பிரியாணி செய்ய சொன்னா பிரியாணி மாதிரி இருக்கணும். தக்காளி சாதம் மாதிரி செஞ்சா என்ன ப்ரோ பண்ணுவாங்க? விக்ரம் பிடிக்கலையா உங்களுக்கு? இல்ல எனக்கு செட் ஆகல. விக்ரம் நல்ல படம் ப்ரோ. விக்ரம் நல்ல படம் தான். அதாவது அதுல இருந்து தானே அடுத்தடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. விக்ரம் நல்லாவே மாவீரன் கேக்குதா? நான் இப்பயும் சொல்லுவேன். சுகுமார் ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது வினோத் ப்ரோ, கேக்குது. சரி ப்ரோ, அப்ப எங்க சிவாவா அப்ப கம்பேக் கொடுத்துருவாருன்றீங்க நீங்க சொல்றத பார்த்தா. கொடுக்கட்டும். ஏன்னா விவேகம் கொடுத்த சிவா தான் விசுவாசம் கொடுத்தாரு. கரெக்ட், கொடுக்கட்டும், தப்பே இல்லை. நான் இப்பயும் சொல்லுவேன், அவர் பாருங்க. இல்ல ப்ரோ, இல்ல வினோத், அதுதான் சொல்றேன். விவேகம், அதாவது விவேகம் டைம்ல சிவாக்கு வந்த அந்த நெகட்டிவ் கிரிட்டிசிசம் தான், அந்த ரிவ்யூஸ் தான் வந்து விசுவாசம்ல அந்த மாதிரி எதுவும் பெருசா நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. அவரோட ஸ்டைல் என்னோட ஸ்டைல் அது கிடையாதுங்க. நான் விவேகம் மாதிரி எடுத்தா வந்து நான் கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி கிளாஸா அப்படியே ஒரு இதுவா எடுக்கிறேன், அப்ராட்ல போய் எடுக்கிறேன், அந்த மாதிரி எடுத்தா அது நம்மளுக்கு ஸ்டைல் கிடையாதுன்னு சொல்லிட்டு விசுவாசமோட டெம்ப்ளேட்டே மாத்திட்டாரு. ஒரு வில்லேஜ்ல இருந்து அப்படி ஒரு அவரோட மாஸ் டெம்ப்ளேட், கமர்ஷியல் டெம்ப்ளேட் கொண்டு வந்தாரு. படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆச்சு. அது இல்லங்க, இந்த மாதிரி ஒரு படத்தை வரவே வராது. இந்த படம் தான் பெஸ்ட்னு நீங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து நீங்க வந்து அவரை கொண்டாடி இருந்தீங்கன்னா விசுவாசம் வந்திருக்காது. திரும்பி விவேகம் ப்ரோ நாங்க கழுவி ஊத்துனோம், அதனால தான் ப்ரோ மாத்தினாரு. சுகுமார் ப்ரோ அதான் நானும் சொல்ல மாத்தினாரு. அதுதான் வருவாங்க. சுமார் ப்ரோ, இப்ப அதான் நானும் சொல்ல வந்தேன். இப்ப நெல்சன் பாத்தீங்கன்னா பீஸ்டுக்கு அப்புறம் அவர் ரீடிஃபைன் பண்ணி கொஞ்சமாச்சும் ஒர்க் பண்ணி நான் சொல்றேன். மாவீரன் சொன்னது என்னதான் இருந்தாலும் படம் கலெக்ஷன் பண்ணது அவருக்கு அடுத்தது வந்து கியூல நிப்பாங்க ப்ரொடியூசர். கரெக்ட். விவேகம் சொல்றேன், அது சொல்லிக்கிறேன். விவேகம் பண்ணாதே சிவாக்கு தான் திரும்பி வந்து அஜித்தோட படத்துல சான்ஸ் கிடைச்சது. விசுவாசம் கொடுத்தாரு. கங்குவாக்கு அவ்வளவு பெரிய பட்ஜெட் கிடைச்சது. படத்துக்கு கியூல நிப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ப்ரொடியூஸ் பண்ண ஆளுங்களா ரெடியா தான் இருப்பாங்க அடுத்த படம் பண்றதுக்கு. உங்களுக்கு புரியல சுகுமார் ப்ரோ. சிவா வந்து சிவாக்குன்னு ஒரு யங்ஸ்டர் கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சிவான்னு பேரை சொன்னாலே இவங்க ஆட்டோமேட்டிக்கா படம் ஃபேமிலி அடிச்சு வச்சிருக்காரு அவர் கையில. ஒன்னு சொல்லிட்டு போனா வன்மம் இல்லாம ஏகேக்கு ஒரு ஃபேமிலி அடிச்சு கொஞ்ச நாள் இல்லாம இருந்தாங்க. அந்த ஃபேமிலி அடிச்சு வந்து கொடுத்தது சிவாவும் ஒரு காரணம். புரியுதா இல்லையா? அதை நான் எப்பவுமே சொல்லுவேன், அவர் 10 கையில கூட கொடுக்குற சிவா. பிரகாஷோட மைண்ட் வாய்ஸ் நல்லா மாத்தினாருங்க அவர் அப்படின்ற. அரசியல் ப்ரோ உண்மைதானே ப்ரோ. அரசியல் பண்ணி ஒத்துக்கிறே இல்லையா? நிறைய பேர் கலாய்ப்பாங்க அவருக்கு ஃபேமிலி அரசியல். ஆனா அதுல ஃபேக்டே இருக்கு. அந்த ஃபேக்டை உடைச்சது அவர் மட்டும்தான். அதை நான் இன்னைக்கே சொல்லுவேன். இன்னும் 4 ஃபிளாட் கூட கொடுக்கட்டும், வேற வச்சு வேணா கொடுக்கட்டும். ஆனா அது உண்மை, அது ஃபேக்ட் ஒத்து தான் போகணும். போதுங்க, ஒரே டைரக்டர் வச்சு படம் அதுதாங்க நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அவரோட ரெகுலர் ஜோன்ல அவர் எடுத்தாருன்னா ஒரு 4 படம் எடுத்தாருன்னா 3 படம் ஹிட் ஆகுது. அவர் கங்குவா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணாரு, அந்த படம் வந்து அவர் பெருசா கிளிக் ஆகல. விவேகம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணாரு, கிளிக் ஆகல. அவர் கமர்ஷியலா ட்ரை பண்ண அண்ணாத்த தவிர நான் சொல்றது இதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ணாத்துக்கு சொல்றேன் ப்ரோ. அவரு சன்பிக் ரொம்ப அழுத்தம் சீக்கிரம் போயிட்டாங்க, அது ஒரு காரணம். அவருக்கு டைமும் கொடுக்கல. காரணம் எல்லாம் லோகேஷ் சொன்னாரு, அதே தான் நான் சொல்றேன். காரணம் எல்லாம் வந்து எனக்கு தேவை கிடையாது. அவ்வளவு நாள் வீட்டுல தாங்க உட்கார்ந்து இருந்தோம். நீங்க வேற டைம் 4 படம், அதாவது அரசியல் ப்ரோ தரல ப்ரோ. அண்ணாத்துக்கு படம் ரிலீஸ் 2 மாசத்துல பேக்கா வந்து இங்க ட்விட்டர்ல வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 3-4 மாசத்துல ஆபீஸ் தான் வந்துச்சு.
ரஜினி சார் ப்ரோ பிக்சர். ப்ரோ நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப அடுத்து சிவா பண்ணா உங்களுக்கு ஓகேவா? ஓகே ஓகே. ப்ரோ இப்ப கூட சொல்றேன் ப்ரோ, வேதாள மாதிரி விசுவாசம் மாதிரி பண்ணா தாராளமா நான் போய் கொண்டாட்டு வருவேன். வேதாள மாதிரி விசுவாசம் மாதிரி கிராமத்து படம் தான் செட் ஆகும். அஜித்துக்கு ஏத்த மாதிரி அஜித் ஏஜி அவர் கரெக்டா காட்டுவார். எனக்கு வேதாள மாதிரி ஒரு படம் தேவை ப்ரோ. நான் வேதாளம் அவ்வளவு என்ஜாய் பண்ணேன் நான்லாம். வினோத் இப்ப ப்ரோ, எங்க ஊர்ல அப்ப மழை ப்ரோ, தீபாவளிக்கு முட்டி தண்ணியோட போய் தேட்டர் நான் பார்த்த ஒரே படம் அது இன்னைக்கு வரைக்கும் அதான். வேதாளம் வில்லேஜ் படமே கிடையாது. வேதாளம்னா கேங்ஸ்டர் படம் ப்ரோ, அப்படி சொல்றேன் நான். வேதாளம் விசுவாசம் மாதிரி சொல்றேன். வேதாளம் இந்த FDFS என்னால மறக்கவே முடியாது. ப்ரோ போதும் ப்ரோ, கேங்ஸ்டர் எல்லாம் போதும் ப்ரோ, வேற ஏதாவது பிளாட் கொல்கத்தா பண்ணுங்க ப்ரோ. ஏங்க கொல்கத்தா வில்லேஜ் தானங்க, என்னங்க சிட்டின்ட்டீங்க? இல்ல எனக்கு இப்பயும் சொல்றேன், பிரகாஷ் ப்ரோக்கு பிடிக்கும் அவரை, ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாரு. நான் எதுவும் சொல்ல விரும்பல. இல்ல 2 விஷயம் சொல்லிடுறேன். இல்ல ரொம்ப பிரகாஷ் சிம்பிள். இந்த அட இவர் டாபிக்கே அவர் ஒருத்தர் பேச கத்திக்கிட்டே மாட்டாரு. கிடப்பார். பிரகாஷ் ப்ரோ, ஆமீர் கான் நான் நிறைய டவுட் கேட்டேன், ஆன்சர் பண்ணுங்க ப்ரோ. இல்லங்க எதுக்கு ப்ரோ நான் பேசலங்க, நான் பேசல. சௌபின் எனக்கு எதுக்கு வினோத் ப்ரோ கத்திக்கிட்டே சத்யராஜ் நான் பண்ணாரு? வால்யூம்ல ரொம்ப லோ ஒரு பாயிண்ட் வச்சுட்டேன். சரி இதுக்கு மேலே எனக்கு வினோத் கத்துறது மட்டும் தான் கேக்குது. அதனால சரி, நான் வந்து வினோத் விட்டுருங்க. நீங்க ஷௌபின் எதுக்கு வந்து சத்யராஜ் கொலை இல்லைங்க பிரதர், நான் பண்ணு 2 விஷயம் சொல்லுங்க எனக்கு. சொல்லியிருக்கேங்க. ஒரு படத்தை நம்ம வந்து முதல் நாள் ஸ்பாய்லர் பேசுறதுல முடிவு பண்ணிட்டோம். 2வது நாள் பேசுறோம், டீட்டெயிலாக பேசணும். 2வது நாள் நம்மளோட மனசுல கொட்டிட்டோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல திரும்ப திரும்ப நம்ம அதை வந்து நம்ம நீங்க பேசி பேசுறீங்க, நான் பேசலையே. எனக்கு வந்துட்டு எனக்கு எனக்கு அது ஆதங்கம் டீட்டெயில் இருக்காதா? எல்லாம் போய் திரும்ப திரும்ப நம்ம நெகட்டிவ்ல கொண்டு இருக்கும்ல. உங்க ஒப்பீனியன் நீங்க சொல்றீங்களா, கேட்டு போயிட்டே இருக்கேன், அவ்வளவுதான். நம்ம ஒரு நாள் ஒப்பீனியன் சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு நம்மளோட. இதுக்கப்புறம் வந்து கேட்கறது மட்டும்தான். நம்ம பேசுற படத்தை பத்தி கேட்கறது இல்ல, வினோத் சொல்றதை பத்தி கேட்கணும். வினோத் ஒன்று சொன்னார்ல, அதுக்கு நான் சொல்லணும்னா, நீங்க சொன்ன விஷயத்த குறியில்ல உங்களுக்கு ஒத்துக்கிட்டு நீங்க வேணாம் விடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஃபேக்ட் தானே ப்ரோ அது. ஏகேக்கு அது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் கலாச்சிட்டு இருந்தாங்க. இல்ல அது ஓகே, என்னமோ பண்ணுங்க. நீங்க சொன்னதை குறியில வச்சுங்க, நெடில வச்சிடாதீங்கன்னு சொன்ன வந்தேன். வேற ஒன்றும் இல்லை, விட்டுருங்க, பார்த்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் போங்க. இந்த கூலி டாபிக்கை கொஞ்சம் முடிச்சிருங்க கூலி ப்ரோ டாபிக் சீக்கிரம். நான் கூலிட்டேன், எனக்கு போதும். எனக்கு நேற்று நான் பேசினேன், எனக்கு அதோட போதும். எனக்கு அது சும்மா போட்டு நினைப்பாங்க, அவன் பேசினால மட்டுமே எதுவும் ஆயிர போகிறது கிடையாது. அதே மாதிரி நம்ம மனசுல சொல்லணும், ஓப்பனாக அவன் சொல்கிறோமோ அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோ. திரும்ப திரும்ப ஒரு 4 நாள் 5 நாள் திரும்ப ஒரு இது பண்ணுறான், நமக்கு நமக்கு அந்த கான்செப்ட் நமக்கு செட் ஆகாது. எனக்கு அதனால நான் அமைதியாகிட்டேன், அதெல்லாம் கேட்கல. அவன் நீங்கள் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்தேன், அவ்வளோதான். நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்க, சொல்லிட்டு போயிருங்க, அவ்வளோதான். நான் திரும்ப அதை தக்லீஃப் போட்டு நோன்றதுலாம் கிடையாது, வேலை கிடையாது, முடிஞ்சு போச்சு. தக்லீஃபை போட்டு 3 மாசம் அடிச்சோம். இல்லைங்க, அதான் சொல்கிறேனே, அந்த அளவுக்கு தக்லீஃப் நான் போட்டு அந்த நான் 2 நாள் போனால் தக்லீஃப். இந்தியன் 2 வேணா ஒரு வாரம் 10 நாள் போட்டு அடிச்சோம்னா நியாயங்களாம். ஏன்னா அது வந்து எல்லா வகையிலுமே இது, அதாவது ஒவ்வொரு சில நேரம் ஒவ்வொரு படங்கள். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து குறைய லோகேஷ் ராஜ் மேலே மட்டும்தான். அதனால நேற்று டீட்டெயில் சொல்லிட்டேன், என்ன எதுக்கு லொட்டு லோசுக்கு எல்லாத்தையும் சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் இதுக்கு மேலே நான் போக விரும்பலை அந்த கூலி டாபிக்ல. நெக்ஸ்ட் இல்ல தக்லைஃபை போட்டு அடிக்க வேண்டியதில்ல, விடிய அவர் தான் ப்ரொடியூசர், விடிய விடிய டைரக்டர் தான் பிரகாஷ் ப்ரோக்கு ப்ரொடியூசரு. போன் அது வந்திருக்கும் போல. அண்ணா நான் இல்லைங்கண்ணா, அண்ணா நான் இல்லைங்கண்ணா. இல்லைங்க சேச்சே, நமக்கு அப்பெல்லாம் ஃபோன் எடுக்கல, வேலை இல்லை. நம்ம இவ்வளோ டீட்டெயில் பேசுகிறோமே, சரி நமக்கு ப்ரோ. அப்பெல்லாம் நமக்கு ஸ்பேஸில் பொறுத்த வரைக்கும் உண்மைதாங்க பேசிட்டு இருக்கோம். நம்ம ஸ்பேஸில் எதுவுமே மறைக்கல. ட்விட்டில் வேணா பாலிசா என்ன வேணா எப்படி சொல்ல, முடிஞ்ச அளவுக்கு முலாம் பூசலாம். ட்விட்டில் வேணாம். எதுக்காக ட்விட்டில் வந்து எதுக்குன்னா ரெக்கார்டடா ஒரு விஷயம். நம்ம யூடியூப்ல இது ரெக்கார்டட் ஸ்பேஸாக இருந்தாலும் ட்விட்டரில் வந்து அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பண்ணுறது, அப்புறமேட்டு அது மேலே இது பண்ணுறப்போ ஒரு ஆவணம் ஆகுது இல்லை. அதில் நம்ம நிறைய பாலியர்ஸ் இருக்கிறாங்க, அதில் எல்லாமே செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. அவங்க யார் மனசு கஷ்டப்படுறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பூசி முழுகிறோம். ஒரு சில வார்த்தை, ஒரு சில எல்லா படத்துக்கும் கிடையாது, ஒரு சில வேர்டிக்ஸ் போடும்போது நம்ம செஞ்சு தான் ஆகிறோம். ஏன்னா நமக்கு எல்லாருமே ஃபாலோவர்ஸ், அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறவங்க நமக்கு ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க, மியூச்சுவல் ஃபாலோவர்ஸ் நிறையா இருப்பாங்க. நம்ம யார் மனசும் புண்படக்கூடாதுக்காக சில விஷயங்கள் சொல்லுவோம். ஃபேஸில் உண்மையாக இருக்கணும். ஒருத்தன் ஒப்பீனியன் கேட்குறாங்க, அந்த ஒப்பீனியன் நம்ம வந்து பேச்சில் நம்ம போய் சொல்ல முடியாது. எழுத்துல வேணால் என்ன வேணால் நீங்கள் வந்து உருட்டலாம், பரட்டலாம், முழுகலாம். பேசும்போது எதுவும் பண்ண முடியாதுங்க, பேசுறது நம்ம என்ன வேணால் சொல்லிடுறது, வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு அதே சொல்லிட்டோம்னா நம்ம பாயிண்ட் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். திரும்ப அதே சொன்னால் ரிப்பீட்டடாக தான் இருக்கும். ரிப்பீட் சொன்னால் ஆடியன்ஸுக்கு இன்னும் போர் அடிக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு. சரி ப்ரோ, இது ஃபைனல் என்னதான் பண்ணும் கிராஸ், அதாவது சொல்லுவீங்களா? எனக்கு படத்தை கலைக்கவும் பொறுத்து எனக்கு எந்தக்குமே பிரச்சனை கிடையாது. எனக்கு அது எனக்கு சம்மந்தமே கிடையாது. படம் இல்ல கண்டிப்பா ஃபிளாப் தெரியல, இல்ல, அவ்வளவுதான். இங்க பாருங்க, இன்னைக்கு மத்தியானம் ஈவினிங்கோட படம் 300 கோடி தொட்டுருச்சு. இன்னைக்கு ஈவினிங் ஷோலயே. அதுக்கு மேல என்ன நாளைக்கு வேற வேணும்? இருக்கு வீக்கெண்டு. அப்போ ஒரு 450 அதான் வருமா? சொல்றேன், ஒரு 450 இல்லைங்க, அதான் சொல்றேன். நான் அந்த பாயிண்ட்டுக்குள்ள போகல, வந்தது வேணா சொல்லலாம்னா நியூஸ் பிரகாரம் இன்னைக்கு மத்தியானம் ஷோலயே ஈவினிங் ஷோலயே வந்து படம் வந்து 300 கோடி தொட்டுருச்சு வேண்ட வீடு. அப்புறம் இனிமேல் இந்த நாளைக்கு ஒரு நாள் வீக்கெண்ட் இருக்கு, அது போக செகண்ட் வீக்கெண்ட் கொஞ்சம் மிஞ்சும். செகண்ட் வீக்கெண்டு வந்து கண்டிப்பா தேரும், அவ்வளவுதான். அந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்டும் செகண்ட் வீக்கெண்டும் சேர்த்தாலே அவங்க ஒரு குறிப்பிட்ட சம் ஆஃப் அமௌண்ட் வந்துடும், போதும். பிரகாஷ் ப்ரோ, எனக்கு உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு, கேளுங்க.
இப்போ இப்ப நிறைய ஃபேன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் படம் சுமாரா இருக்கு ரிவ்யூ வந்தாலும் எங்க படம் இவ்வளவு கலெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றதுனாலயே பாதி இந்த மாதிரி டேரக்டர்ஸும் இப்ப மாவீரன் ப்ரோவே சொன்னார்ல 150 கோடி ஓப்பனிங் வந்துருச்சு, அதனால நிறைய ப்ரொடியூசர் வந்து நிப்பாங்க. ஒன்னே ஒன்று டேரக்டர்ஸும் அதை சொல்லிடுறேன். ஃபோக்கஸ் இல்ல பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுகுமார் ப்ரோவும் வினோத்தும் மாவீரன் 3 பேர் ஒரே டாபிக் பேசியிருந்தாங்க. அதுல மாவீரன் சொன்னதுதான் கரெக்ட். இல்ல அதுதான் அப்ப கலெக்ஷன் மட்டும் தான் பாக்குறாங்களா எல்லாருமேன்னு கேக்குறாங்க. ஆமா கலெக்ஷன் வந்தா போதும், நம்ம நல்ல ஆமா படம் கொடுக்கணும். எல்லாருமே யார் நல்ல படமா யாரும் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹீரோ நல்ல படம் எதிர்பார்க்கல, அடுத்து தயாரிப்பாளர் நல்ல படம் எதிர்பார்க்கல. நல்ல படம் கொடுக்கணும்னு நினைக்கிறது ஃபர்ஸ்ட் டேரக்டர், அப்புறம் ஹீரோவும் தயாரிப்பாளர் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் போவாங்க. இங்க பணம் தான் யாருக்கா இருந்தாலும் மிஞ்சும். யாருக்கா இருந்தாலும் எப்பவுமே மணி பட் எண்ட் சால்வேஸ் ஆஃப் தி டே அல்டிமேட். அதை கன்சியூம் பண்ற நம்ம தானே டிசப்பாயிண்ட் ஆகும். நமக்கு பணம் போகுதுன்னு தான் நம்ம பேசுவோம். படம் நல்லா இருக்கு பேசுறோம். பணம் போச்சேயா போயா, இந்த படத்துக்கு போய் ஃபேமிலியோட கூட்டு போனா 1000 ரூபாய் போச்சு, ஆனா வேஸ்ட் கண்டம் நம்ம மேல மிஸ்டேக் அப்படிதான் பேசுவோம். இருக்குதான் ப்ரோ. எவ்வளவுதான் மொக்கையா கொடுத்தாலும் அடுத்தடுத்து வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாள் புக்கிங் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆக்கிடுறோம். அப்படி கிடையாது, அது கிடையாது. நம்ம விரும்பி என்னன்னா, நமக்கு விருப்பப்பட்ட நடிகருங்கிறப்ப நம்ம படம் நல்லா இருக்கா இல்லையான்னு பேசாம, படம் நல்லா இல்ல ஆனா பாத்தியா கலெக்ஷன் இவ்வளவு வந்துருச்சு இல்ல, இது உன்னால முடியுமா அப்படின்னு நம்ம பேசுறோம்ல. அப்படி இல்ல ப்ரோ. இப்போ அங்கதான் விருப்பப்பட்ட ஆரம்பிக்குது. நடிகர்களோட ஃபேன்ஸ் படமே மட்டும் அங்கதான் ஆரம்பிக்குதுங்கிற பிரச்சனையே. படம் பிடிக்கலன்னு யாரு சொல்றாங்க அதை விட்டுறாங்க. சொல்லும் போது சில ஹார்ட் கோட் ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்க, எனக்கு படம் பிடிக்கல ஆனா படம் 500 கோடி அப்படிம்பாங்க. அங்கதான் பிரச்சனையே. படம் 500 கோடி அடிக்குது, 1000 கோடி அடிக்குது. உனக்கு பிடிச்சிருக்க அப்படி அந்த பிடிக்கிற வார்த்தையை வர என்னைக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது மட்டும் வருதோ அன்னைக்குதான் படத்தோட உண்மையான வெற்றி சொல்லி நிர்ணயம் ஆகும். நீங்க படம் வந்து 500 கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு, படம் நல்லா இல்ல, ஒரு ஃபிளாப் படம், ஆனா அதாவது ஒரு மோசமான படம், இது வந்து பிளாக் பஸ்டர் படம் ஏன்னா கலெக்ஷன் வைஸ் அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு வந்து தயாரிப்பாளரும் டைரக்டரும் ஹீரோவும் திரும்ப அதே தான் ஓடுவாங்க, அதே தான் ஓட்டுவாங்க, அதே தான் ஓடும். வேற வாய்ப்பே கிடையாது, வழியே கிடையாது. அது ஓகே ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு 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 ஆக்டர் வச்சுக்கிறீங்கன்னா அந்த ஆக்டரோட ஃபேன்ஸ் மட்டும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 4 டேஸ் பார்த்து அந்த கலெக்ஷன் கொடுக்குறதில்ல, எல்லாருமே தான் பார்த்து கொடுக்குறோம். அப்படி இருக்கப்போ எண்ட் ஆஃப் தி டே நம்ம தான் அதுல டிசப்பாயிண்ட் ஆகுறோமா, நம்ம தான் கொஞ்சம் அவேரா இருக்கணுமா நான் கேட்குறேன். எல்லா படத்துக்கும் நான் ஸ்பேஸ் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, ஒரு படத்துடைய 70% கலெக்ஷனுங்கிறது இப்ப சமீப காலமா ஒரு 6 வருஷமா சொல்லுங்க, ஒரு 6 வருஷமா ஒரு படத்துடைய 70% கலெக்ஷனுங்கிறது முதல் 4 நாள்ல வந்துருது. நல்ல படமோ கெட்ட படமோ அந்த படத்தோட ஒட்டுமொத்த வசூல் என்னவோ அந்த ஒட்டுமொத்த வசூலுங்கிறது அதுல 70%ங்கிறது முதல் ஓப்பனிங் வீக்கெண்ட்லயே வந்துடும். அவங்க அதுக்கு தேத்துறதுக்கு என்ன வழி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. அதுக்கு என்னன்னு நீங்க மேஜிக் போகணும், என்னென்ன ஜிகினா தூங்கணும், அதை தான் பார்ப்பாங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க கடந்த ஒரு 4 வருஷமா. சொல்ல போனா கரெக்டாக 2020க்கு அப்புறம் கொரோனா ஆஃப்டர் கோவிட் அப்படின்னு கணக்கு பண்ணோம்னா ஆஃப்டர் கோவிட் தான் இது ரொம்ப நடக்குது. அழகா நம்ம பாஷையில சொல்லணும்னா இப்போ ஸ்கேம், அவ்வளோ ஸ்கேம் தான் பண்றாங்க, எல்லாருமே பண்றாங்க. முதல் 4 நாளுக்குள்ள என்ன அதிகபட்சம் அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் புஷ் பண்ணி எப்படி உருவ முடியுமோ உருவனா தான் உண்டு. அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற பண்ண முடியும், நம்ம அப்படிதான் போவோம், அதை மாத்தலாம் முடியாது. நம்ம ஆடியன்ஸ் திருந்த மாட்டாங்க, திருந்த முடியாது. ஏன்னா அது நம்ம சினிமாங்கிறது நம்ம ரத்தத்துல ஊறி போன ஒண்ணு. நமக்கு அதுக்காக நம்ம அதே மாதிரி என்னன்னா அந்த ரெக்கார்டுன்னு ஒன்று கொண்டு வராங்க பாங்க, இதை விட அது ரெக்கார்டு, அதை விட இது ரெக்கார்டு, அதை விட இது ரெக்கார்டு கொண்டு போகணும்னு நினைக்கிறப்பாங்க. அங்கேயே அடிபட்டுருது. இல்ல இன்னொன்னு இவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த படம்லாம் ஓடுறது காரணம் நம்ம தானா, நம்ம போய் பார்க்குறோமே நல்லா இல்லாத படமே. நல்லா இருக்கிற படம் எத்தனை படம் ஓடாம இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸே ஓட மாட்டேங்குதுன்றாங்க. ஒரு பெரிய ஹீரோஸ் படம் வந்தால் தான் தேட்டர் பக்கமே மக்கள் வராங்கங்கிறாங்க. அதனால வந்து எத்தனை படம் வந்து வருஷத்தில் எத்தனை படம் லாஸ் ஆகுது. ஸோ அதனால வந்துட்டு ப்ராஃபிட்டை தான் எல்லாருமே பார்ப்பாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா கூட்டமாக இருக்குது. 4 நாள் அவ்வளோ கூட்டம் வருது. எல்லா தேட்டர்லையும் போட்டு எல்லா இடத்துலையும் கூட்டமாக இருக்குது. ஸோ அதனால இதை தான் பார்ப்பாங்க. படம் நல்ல படங்களும் ஓடுறதில்ல. அதுக்கும் காரணம் நம்ம தானே. பிரகாஷ் ப்ரோ தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், உங்களுக்கு லியோ பிடிச்சா பிடிக்கலையா? லியோவே அடி சரியான அடி தான். இந்த அளவுக்கு வாங்கல, செகண்ட் ஹாஃப் சரியான இனிமே வளர்மதி வயசுக்கு வந்தானே வரலன்னு என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ. அது இல்ல நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, அதுவே இப்ப விழுந்த அடியில ஒரு பாதி 2 பாயிண்ட்லாம் சொன்னாரு. சரி அதை வச்சு ஆனா எனக்கு டவுட். அந்த படம் போன வருஷத்தோட ஹையஸ்ட்ங்கிறப்ப நம்பர் 1 ப்ரொடியூசர் இங்க தமிழ்ல சன் பிக்சர்ஸே வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த படம் ரிவ்யூ பத்தி யாரும் கவலைப்படல. இப்ப இந்த படமும் அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த ரிவ்யூஸ் எல்லாம் யாரும் மதிக்க போறது இல்ல. பணம் வந்துருச்சு, அவ்வளவுதான். மாவீரன் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் கொடுப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே பணம் வந்துருச்சு. இப்போ ஆர்ஜே பாலாஜி கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ப்ரொடியூசர் 200 கோடி போடுறாரு, 400 கோடி வாங்கிட்டு அவர் போயிடுவாரு. ஆனா படம் நல்லா இல்லைன்னு சொல்லும்போது அது என்னதான் அஃபெக்ட் பண்ணும்
அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கேக்குறேன். அது மாதிரி டைரக்டர்ஸ் யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னு. அதான் ப்ரோ. இல்லையே, ஒரு லோகேஷ் பேசுறத பார்த்தா அவர் அதெல்லாம் யோசிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அப்பப்போ சொல்றாரு கலெக்ஷனை பத்தி நமக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு படம் தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனா இப்படி படம் எடுக்கிறாரு. லியோ உங்களுக்கு ஒர்க் ஆகலையா டேக் ஜெகன் ப்ரோ? லியோ எனக்கு ஒரு பாதி படம் ஓகே ப்ரோ, அதுக்கு மேல நல்லா இல்லை. அப்புறம் ஏன் ஏகே கூட பண்ணணும்னு நேற்று போன வாரம் சொன்னீங்க, இப்போ இன்னைக்கு நல்ல வேலை வேணான்றீங்க? இல்ல நான் சரி அவர் லியோல மிஸ்டேக் பண்ணிட்டாரு, இதுல நல்லா சூப்பரா பண்ணிருப்பாருன்னு நினைச்சேன். அகைன் மிஸ்டேக் பண்றாருன்னா அவர்கிட்ட ஸ்டஃப் இல்லைன்னு அர்த்தம். 2 மிஸ்டேக் அவ்வளோ அதுலயே பயங்கர அடி நீங்க சொன்ன மாதிரி விழுந்துச்சு. அவர் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இதுல அந்த சேஞ்ச்லாம் எதையுமே நான் பண்ண மாட்டேன், மறுபடியும் நான் அதே மாதிரி தான் எடுப்பேன்னு எடுத்துருக்காரு. அப்ப எனக்கே டவுட் வந்துருச்சு. சரி லியோல தெரிவிக்க மாட்டேங்குது. லியோ பேஸ்பேக்லாம் டைம் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு ரீசன் சொன்னாப்ல. ஏதோ 2 இயர்ஸ் டைம் இருந்துச்சு, என்ன ஆச்சுன்னு பாருங்க. இல்ல அவருக்கு அந்த அந்த செகண்ட் ஹாஃப்ல பண்ற ஸ்டோரி அவருக்கு தெரியலையா, இல்ல அவருக்கு பண்ணவே தெரியலையா என்னன்னு எனக்கு ப்ரோ லியோல செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் ப்ரோ அவரோடது. இல்ல என் தெரிஞ்சு கொஞ்சம் ரத்னம் இல்லாம கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. இந்தனா அவனா ஓரளவுக்கு இருந்திருக்கும். ஏங்க அவருக்கு ஒரு ரத்னா ப்ரோ இருந்தது லியோவே பிரச்சனையா? பாதி படம் வந்துருச்சு. அவனா ரத்னா எடுத்துன்னு வந்துடுறீங்க போங்க. என்ன ப்ரோ ரத்னம் என்ன குறை பண்ணிட்டான் ப்ரோ? அவரே அவர் என்ன எடுத்து ஓட வைக்க முடியல அவர் படத்தை. அவர் என்ன ப்ரோ இங்க வந்து என்ன பண்ண? என்னமோ பெரிய கிறிஸ்டவன் மாதிரி அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும். அதுக்காக எல்லாருமே லோகேஷ் மாதிரி ஆக்ஷன் படம் எடுக்க முடியாது. அவர் ரத்னா அவர் ரூட்ல எடுக்கட்டும், நல்லா ஹிட் படமா கொடுக்கணும்ல. அப்படித்தானே ப்ரோ ஆதிக்கெல்லாம் பெரிய டைரக்டர் வர வச்சிட்டாங்க இப்போ, ராஜமௌலி மாதிரி. அவர் ஹிட் கொடுத்துட்டாரு ப்ரோ. ப்ரோ ஆதிக் பெரிய ஹீரோவோட பெரிய ஹிட் கொடுத்தனால பெரிய டைரக்டர் ஆயிட்டாரு, அவ்வளவுதான். இல்லையே மார்க் ஆண்டனி தான் அவர் ஹிட் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தான் இது வந்தாரு. அடுத்த லெவல் போயிட்டாரு சொல்றேன் ப்ரோ. அஜித் கூட பண்ணது அப்புறம் தான் அடுத்த லெவல் போயிருக்காரு இப்போ. சரி ப்ரோ அதெல்லாம் விடுங்க. எனக்கு இந்த சாவா இருக்குல்ல, அது தமிழ்ல வருமா வராதா அப்படியே சொல்லுங்களேன். எந்த ஜாவா? சாவா அந்த சத்ரபதி சவா 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 அது தமிழ்ல வருமா? வராது வராது. அது ஏன் வருது? வராதுங்களா? அவ்வளவுதானா? ஹிந்தி தானா? ஆமா தலைவா, டப் பண்ண மாட்டாங்க தலைவா, அது வராதுன்னு சொன்னாங்க. அப்புறம் ப்ரோ நீங்க தானே விஷால் ப்ரோ? சொல்லுங்க. நானே வாய் கொடுத்து வாங்கி கட்டுறதா? சொல்லுங்க. இல்ல இல்ல ஒரு அப்படிலாம் இல்ல, சஜஷன் தான். நீங்க சொன்ன படம் எல்லாம் பார்த்துட்டேன், இந்த வயலிங், எக்ஸிமா, பூச்சாண்டி, இந்த மாதிரி நிறைய படம் சொன்னீங்க, எல்லாம் பார்த்துட்டேன். வேற ஏதாவது சொல்லுங்க. யாராவது என்ன கூப்பிட்டாலும் எனக்கு பயமா இருக்கு. தக் லைஃப் ஏதாவது பேசுவாங்களோட. நீங்க நல்லா பேசுறீங்க. நீங்க தானே விஷால் ப்ரோன்னு சொன்னவனே உன் மைண்ட் வைஸ் வந்து அங்கதான் போச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். சுமார் ப்ரோ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் போய் அந்த ரியாக்ஷன் பார்த்தேன். ஒரு 10 தடவை பார்த்திருப்போம் ப்ரோ தக் லைஃப் டீசர் ரியாக்ஷன். பாத்தீங்களா? ட்ரைலர் ரியாக்ஷன். சாரி ட்ரைலர் ரியாக்ஷன். பாத்தீங்களா? எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்தது? இத்தனைக்கும் அவர் இன்ஸ்டாகிராம்ல நான் அது என்னது ஃபாலோ பண்ணிருக்கேன், அந்த பேஜ்லயே எதிரோ போட்டாரு. அப்ப கூட நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வாய்ஸ் பிரேக் ஆகுது போல. ஆண்டவன் இருக்கான். சரி விடுங்க தலைவா. இப்ப இந்த ட்ரிகர்னு ஒரு சீரிஸ் வந்திருக்கு தலைவா, நல்லா இருக்கு. டைம் இருந்தா பாருங்க. ட்ரிகர் வந்துட்டு அந்த கொரியன் வெப் சீரிஸ் தானே? ஆமாண்ணே, நெட்ஃபிளிக்ஸ் தமிழ். ஆனா இந்த மெர்சி ஃபார்லண்ட் எல்லாம் பிடிச்சதுன்னா நீங்க ட்ரிகர்லாம் ட்ரை பண்ணலாம்னு. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு தலைவா. ட்ரிகர் வச்சிருக்கேன் நான். இப்பதான் ரீசெண்டா அந்த மண்டலா மர்டர்ஸ் எப்படி இருக்கு? மாவீரன் கூட நல்லா இருக்கு, பாப்போம் பாருங்க. நல்லாதான் இருக்கு. அப்படியா? நல்லாதான் இருக்கு. மாயா சோபா யாரும் பாத்தீங்களா ப்ரோ? நான் பார்த்தேன், ஒரு 3 எபிசோட் பார்த்தேன் ப்ரோ. என்னது மாயா சபானா? என்னது அது? ஒரு சீரிஸ் பொலிட்டிக்கல், ஆந்திர பிரதேஷோட பொலிட்டிக்கல். அது சொல்லிடுறேன், அதுக்கான ரீசன் சொல்லிடுறேன் சிம்பிளா. நான் பார்த்தேன் ஆனா நிறுத்திட்டேன். காரணம் என்னன்னா, உங்களுக்கு ஆந்திரா பொலிட்டிக்ஸ் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு அப்ப வந்து அந்த படம் பார்த்து அந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். அது தெரியாம நான் வந்து பாக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். இதுதான் ஃபேக்ட். கார்த்தி ரவிவர்மா போட்டிருப்பாரு, அதுதான் சொல்றேன். கார்த்தி ரவிவர்மா போட்டிருப்பாருல
இது வந்து இவங்களோட இவங்கள ரிலேட் பண்ணி அப்படி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஆனா என்னால ரிலேட் பண்ணிக்க முடியல. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஆந்திர பிரதேஷோட பொலிட்டிக்கல் இது தெரியாது. சுகுமார் ப்ரோ, இந்த ஆதிக் படம் எப்பதான் ஆரம்பிக்க போறாங்க? இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. எப்பதான் ஆரம்பிக்கிறாங்க? எது ஆதிக் ஆதிக் அஜித் படமா? ஆமா ஆமா ப்ரோ. அதான் சொன்னாரு அக்டோபர்னு பிரகாஷ் ப்ரோ. ப்ரொடியூசர் ரோமியோ பிக்சர்ஸ். அப்படியா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அது முன்னாடியே தெரியுமே எல்லாருக்குமே. இது அனிருத், ஆதிக்கு, அஜித் 3 பேரு. ஏன் அனிருத்? அடுத்த வருஷம் தீபாவளி ரிலீஸ். அனிருத் எதுக்குங்க? இவரே நல்லா போட்டிருந்தாருங்க. அவருக்கு லக்கியே ஜிவி பிரகாஷ். ஜிவி தாங்க அவருக்கு லக்கு. அப்படின்னு சொல்ல முடியாது ப்ரோ. மாறும் கொஞ்சம். இப்ப எப்படின்னா ஒரு இதுக்கு மேல வந்து ஒரே காம்போல ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு இல்ல, ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமேன்னு இருக்கும். ப்ரோ விஷால் ப்ரோ, இந்த ட்ரிகர் சொன்னீங்க அதான ஹாரரா? இல்ல ஆக்ஷன். இல்ல தலைவா, ஆக்ஷன். ப்ரோ நமக்கு கொஞ்சம் ஹாரர் சொல்லுங்க ப்ரோ ஏதாச்சும். ஹாரரா? என்ன ஹாரர் மேல இவ்வளவு ஆர்வமா ஒரு மனுஷனை இப்பதான் பாக்குறேன். இல்ல ப்ரோ, நான் சரி, எல்லா பேய் படம் ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸ் பாத்திருக்கீங்களா? இல்ல ப்ரோ, அது நான் பார்த்தது இல்ல. எல்லாருமே சூப்பரான சீரிஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட்ன்றாங்க. சூப்பரா இருக்கும், பாருங்க. அப்படி சொல்லுங்க. ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. ப்ரோ விஷால் ப்ரோ, எனக்கு இப்ப நீங்க சொன்னது அப்புறம் ஒன்னே ஒன்னு ஞாபகம் வந்துச்சு சொல்லும்போது. அயன் படத்துல சிடி வந்து கேட்பாங்கல்ல, ஸ்வாட் ஃபிஷ், பேங்கிள்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாரு சூர்யா. ப்ரோ எனக்கு கேக்குறவரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தாங்க. இல்ல அந்த ஸ்வாட் ஃபிஷன் வரல, அது வந்துட்டு அந்த படம் யாராவது டைம் இருந்தா பாருங்க. ஆரம்பம் அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆனது அந்த படத்துல இருந்து. ஆமா, நீங்க இந்த 100 படம் போடுவீங்களா? ஏன் அது போடவே இல்ல? இங்க 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அட்லியே ஆர்ஜே விஷால்ட்ட தான் என்னென்ன படம் பார்க்கலாம்னு கேட்பாரு. அப்படி வாங்க, அத்தடுலாம் நான் தான் அவருக்கு சொன்னேன். விஷால் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ டெய்லி ஒரு படம் நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. பார்க்கலன்னா பாருங்க. ஆனா 2 விஷயம். அந்த படம் பேரை சொல்லுங்க. இருங்க, அதெல்லாம் பேர் தான் சொல்லுவேன். படம் உங்களுக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா அது வந்து ஒரு டிராமா மூவி தான். ஆக்ஷன் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒண்ணுமே இருக்காது. 2 கேரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும் படத்துல. சூப்பர். ஓகேவா? படம் பேரு. ஆனா அது தனியா பாருங்க, கொஞ்சம் 18 படம் பேரை சொல்லி தொலையா. ஏன் இப்படி பண்றீங்க பரணி? அநியாயம் பண்ணாதீங்க பரணி, தயவு செஞ்சு. பாம்பு எடுத்து வெல்ல. படம் பேரு போர்ட்ரைட் ஆஃப் லேடி ஆன் ஃபயர். கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. என்ன லாங்குவேஜ்? French I think. ஓகே. போர்ட்ரைட் ஆன் தி லேடி ஆஃப் ஃபயரா? போர்ட்ரைட் ஆஃப் a lady on fire. ஓகே சிறப்பு. மலையாளத்துல ஏதாவது ஒரு படத்தை சொல்லுங்க, ரொம்ப நாள் ஆச்சு. தொடர் மலையாளம் இந்த சீரிஸா எதுவும் வரல தலைவா. ஐயோ ஆமா. இல்ல மலையாளம் இங்க பாருங்க, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? பரணி வந்து கேரளா விட்டு வெளியே வந்துட்டாரு. அதனாலதான் கரெக்ட் ப்ரோ, அதான் நானும் சொல்ல வந்தேன். கடந்த சில மாதங்களாக மலையாள சினிமா ட்ரையா இருக்க மாதிரி படம் எடுக்காம பயம் இல்லாம இருக்காங்க. அவர் இருந்த வரைக்கும் நல்ல படமா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க எனக்கு புரியல. ஐயோ இல்ல இந்த ஜானகி ஸ்டேட் ஆஃப் கேரளா சுரேஷ் கோபி படம். அந்த படம் வந்து இப்ப ரீசெண்டா ஓடிடில வந்துச்சு. சரி பார்க்கலாம்னு பார்த்தேன். என்னங்க ரியல் ஸ்டோரியில அவர் பேசாம மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசாம இறங்கி அடிச்சுட்டு குத்திக்கிட்டு. ஏங்க அவரு பவர் ப்ரோ நல்லா இல்லையா? நல்லா இல்ல அந்த படம். நல்ல வேளை ப்ரோ, இன்னைக்கு நைட் பார்க்கலாம். இல்ல பிரமைஸா நல்ல பிரமைஸ். ஆனா அதை எப்படியெல்லாம் சொதப்ப முடியுமோ அப்படியெல்லாம் சொதப்பி வச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப சொதப்பு. அதுதான் மேஜர். இவரு வேற ஃபயரா இந்த பாயிண்ட் தெரியுமா, அந்த பாயிண்ட் தெரியுமான்னு பேசுறாரு. ஐயோ யாரியா நீன்ற மாதிரி தான் இருந்துச்சு. லியோ படம் மாதிரி அவருக்கு ஒரு ட்வின் சிஸ்டரா இருக்காங்க. டக்குன்னு அவங்க வேற வந்து வாதாடுறாங்க. இல்ல அவங்க கூட நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா என்னன்னா அவர் மினிஸ்டர் தான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா படம் மீன்ஸ் என்ன சொல்ல, நல்ல ஸ்கிரிப்டா சூஸ் பண்ணணும்ல. அவரு அந்த மாஸ் டைலாக் பேசுற இந்த பாயிண்ட் இப்போ சில சில கேஸ்லாம் இருக்கும் ரியல் லைஃப்ல. அதெல்லாம் எடுத்து பேசுறேன்னு சொல்றாரு, பேசுறாரு. பட் ஆனா வந்து நமக்கு அந்த வந்து பெருசா இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. அதுதான் பிரச்சனை.
அப்புறம் ப்ரோ அந்த பூ புட்டா புட்டா அதோட நல்லா இருக்குமா? ஏங்க நீங்க சொல்றதே எனக்கு புரியலங்க. என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன லாங்குவேஜ்? BOUPBUTTUBHUT. போடா டாண்டா அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும் தெரியுமா? அந்த மீம் தான் ஞாபகம் வருது நீங்க சொல்றப்ப. ஏங்க மறுபடியும் ஸ்பெல் பண்ணுங்க. போ புட்டா அப்படின்றாரு. போ புட்டா புட்டா. சரி தலைவா, என்ன லாங்குவேஜ்? ஏதாவது தகவல் இருக்கா? எதுவுமே தெரியல. ஒரு பேய் படம் மாதிரி தான் இருக்குது. ஏங்க எதுவுமே தெரியாம அப்படி எல்லாம் இறங்காதீங்க தலைவா. சும்மா ஏதோ சர்ச் பண்ணி வச்சுட்டு டைட்டில மட்டும் புடிச்சிட்டு வந்து கேக்குறீங்களே. இல்ல ப்ரோ, இந்த ப்ரோ மலையாள படம் மாதிரி தான் இருக்குது. இல்ல நீங்க நாளைக்கு மலையாள படமா? மறுபடியும் சொல்லுங்க. எந்த இயர் அந்த படம்? நான் இதுல போட்டுமா? இது என்னது? கமெண்ட் செக்ஷன்ல இல்ல டிஎம் பண்ணி. சத்தியமா மலையாளம் மாதிரி தெரியல ப்ரோ. மலையாளம் மாதிரி ஏதாவது இருங்க, அதை போட்டுக்கிறேன். தெலுங்குவா இருக்க போகுது ப்ரோ. விஷால் ப்ரோ, ஹாரர் மூவி பத்தி பேசிருந்தோம்ல, அந்த சிஸ்டர் கில் பாத்திருக்கீங்களா நெட்ஃபிளிக்ஸ்ல? நல்லா இருக்குமா? சிஸ்டர் சாரி தலைவா, ஹாரர்னாலே நம்ம கொஞ்சம் உதற ஆளு தலைவா. சும்மா 1-2 பாத்துருக்கோம். அது எப்படி சொல்றது? இந்த மாசம் 2 ஹாரர் படம் வருது ப்ரோ. இந்த மாசம் இல்ல சாரி. இது ஆனா தியேட்டர்ல பார்க்கணும். அது பிடிக்கும். காஞ்சரிங். இன்னொன்னு என்ன ப்ரோ? அதுவும் இந்த ட்ரைலர் எக்ஸலென்ட். சொல்லுங்க தலைவா. இன்னும் 2 படம் தலைவா இருங்க, நான் உங்களுக்கு நாளைக்கு இந்தோனேஷியன் படம் எடுத்துட்டு வரேன். அது பேய் படம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தது இல்ல. நான் அந்த மாதிரி 2-3 எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. ப்ரோ கொஞ்சம் பிலிப்பைன்ஸ் படமா எடுத்துருவாங்க ப்ரோ. பிலிப்பைன்ஸா? ஏதோ இதுல ஒரு குறியீடு மாதிரி தெரியுது ப்ரோ. நான் அந்த இந்தோனேஷியன் படம் பாத்திருக்கேன், 2-3 படம். அப்புறம் டர்க்கிஷ் படம்லாம் கூட பாத்திருக்கேன். ஏதோ இந்தோனேஷியன்ல இந்த ஓஜோ போர்ட வச்சு ஒரு படம் செம்ம ஃபன்னியா பண்ணாங்க அப்படின்னாங்க. ப்ரோ பேர் மறந்துட்டேன். கமெண்ட்ல போட்டுருங்க, அதை மட்டும் பாருங்க ப்ரோ. இந்த படம் இது என்ன படம் ப்ரோ? இது நல்லா இருக்கும். அது ப்ரோ அது ஏதோ ஒடியா ஃபிலிம்னு போட்டுருக்கு ப்ரோ. ஒடியா? பவு புட்டு புட்டா ஒடியா ஃபிலிமா? அது வந்து ஏதோ கம்மி பட்ஜெட்ல பயங்கர சக்சஸ் பார்த்த ஃபிலிம்லாம் போட்டிருக்கு. ஏங்க இப்ப ரீசெண்டா ஒரு படம் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு, அந்த படமா அது? சூஃப்ரம் சோல்ல இன்னொரு படம் நீங்க சொல்றது புரியுது. அந்த ஒரு பொண்ணு கூட சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க வீட்டு வெளில, முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு. அந்த படம் பயங்கரமா இருக்குன்னாங்க. அந்த படம் தான் இதா? ஓகே இதா வந்ததுன்னா அனுப்பி விடுங்க லிங்க். டிஎம் நம்பர் அனுப்பி விடுறேன். நானே தேடிட்டு இருக்கேன் ப்ரோ. இந்த மாதிரி படம் எங்க இல்ல அதான் அது வந்துட்டு IMDbல 8.2 இருக்கு. IMDb ரேட்டிங்ஸ்லாம் இப்ப இந்தியா ஃபிலிம் பெருசா நம்புறது இல்ல நானு. பட் இருந்தாலும் வந்துட்டு படம் 3 மணி நேரம் போலயே. ஒடியா ஃபிலிம் தான். மாவீரன் இல்ல ஒடியா ஃபிலிம் தான். சுகுமார் ப்ரோ, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஹலோ சுகுமார் ப்ரோ, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமேட்டிக் லிபர்ட்டிக்கும் லாஜிக் மிஸ்டேக்குக்கும் என்னங்க வித்தியாசம்? அது ரெண்டுமே ஒரே கேட்டகரி தானே. அது நீங்க சினிமேட்டிக் லிபர்ட்டியோட பணம் எடுத்தா லாஜிக் மிஸ்டேக்ன்றாங்க, லாஜிக் மிஸ்டேக்கோட எடுத்தா சினிமா. அது நம்ம ஒரு இது இருக்கு, நான் சொல்றேன். அதுதான் இப்ப சொன்ன ஆன்சர் தான். என்னன்னா லாஜிக் மிஸ்டேக்குன்னு நம்மள வந்து மைண்டுக்கு போக விடாம சினிமாட்டிக் லிபர்ட்டி பயன்படுத்திக்கிற அந்த லெவல் வரையும் தான் அது கரெக்ட். நம்ம மைண்டு அப்பட்டமா என்னையா இது அப்படின்னு தோண வச்சுச்சு அப்படின்னா அந்த அவங்க லிபர்ட்டி எடுத்தாலுமே அது வந்து வேஸ்ட்னு தான் சொல்லுவோம். இப்ப ஒன்றும் இல்லை, பாஷா படத்துல வந்து நக்மா அவங்க அப்பாவும் ரஜினிகாந்தும் ஒன்னா தான் இருப்பாங்க. ஒரே ஏஜ் மாதிரி தான் காட்டுவாங்க. பார்த்தா அவரோட பொண்ணை அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும். அது யாருக்குமே அந்த கொஸ்டின் தோணாது. அதுதான் அது. அந்த மாதிரி இருந்தா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு படம் பார்க்கும்போது என்னடா அப்படின்னு தோணுச்சுன்னா அங்கேயே அடி வாங்கிடுது. அது எல்லாருக்கும் அப்படி தோணாது இல்லைங்க. அதான் அந்த சினிமேட்டிக் லிபர்ட்டியோட தான் எடுக்கிறாங்க. இல்ல மேக்ஸிமம் பீப்புளுக்கு இப்ப வந்து ஒரு படம் நல்லாவே இல்லை அப்படின்னு நீங்க வந்து நான் ஸ்பேஸ்ல சொல்றேன்னா தொடர்ந்து 4-5 பேர் அதுக்கு எகென்ஸ்டா பேசுவாங்க. நல்லாதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தன் குறை சொல்றான்னா அது அந்த ஒருத்தன் மேல குறை. இப்ப ஊரே குறை சொல்லுதுன்னா அது அந்த படத்தோட குறை. இல்ல லாஜிக்கோட தான் படம் எடுக்கணுமான்னு கேக்குறேன் நான்.
அதுதாங்க எதுக்கு சொல்லிட்டோம். லாஜிக்கா? சினிமா இல்ல, தேவையில்ல. சினிமான்னா ஒரு லாஜிக்கோட ரீல் எடுக்கணும்னு வேர்ல்டு தானே தேவையில்ல. அது. லாஜிக்கோட எடுக்கணும்னு தேவையில்லைங்க. அது வந்து நம்ம லாஜிக் தோணக்கூடாது. படம் முடிஞ்சுட்டு வெளிய வந்ததுக்கப்புறம், "ஏய் என்னடா?" அப்படின்னு தோணுச்சுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. படம் பார்க்கும்போது, "டேய்" அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் வரும்ல. ப்ரோ அப்படிதானே எனக்கு நிறைய படம் தெரிஞ்சதை ஓடி நான் இருக்கு. சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விஜய் சார் எடுத்துக்கோங்க. மெர்சல்ல அந்த ஒரே ஆள அந்த அந்த சங்கிலி கருப்புன்னு சொல்லிட்டு இழுப்பாரு. அது நமக்கு பெருசா தெரியாது சினிமாட்டிக் லிபர்ட்டி. நம்ம அதை பெருசா அடிக்கல. ஆனா இதே குருவில அவர் பறந்து வர்றப்ப அடிச்சோம். ரெண்டுமே ஒரு ஆள் தான் பண்ணாரு. ஒண்ணு நமக்கு செட் ஆச்சுன்னா நம்ம அதை பார்க்க மாட்டோம். செட் ஆகலாம் அதை போட்டு அடிப்போம். அதான் என்னோட புரிதல் படி. அது வந்துட்டு மோஸ்ட்லி அந்த ஃபில்ம் மேக்கிங்ல தான் அந்த டைரக்டர் அந்த சீனை எப்படி ஸ்டேஜ் பண்றாருன்றத பொறுத்து தான் இருக்கு. பாகுபலியில எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலையா? பாகுபலி, கேஜிஎஃப் இத்தனை தடவை தூக்கி வெளியே போடுது ஓவர் பக்கா எனக்கு மட்டும் தானே? இப்ப தெரியலையே ப்ரோ. கேவி ஆனந்த் அவரோட அடுத்த முதல் படத்துல வந்து ஒரு இறந்திருப்பாங்க, டூயட் வச்சிருப்பாரு. அடுத்த படத்துல வந்துட்டு அதை அவரே கிண்டல் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஸோ அப்ப அந்த படம் பார்க்கும்போது நமக்கு தோணல, அந்த படமும் ஓடுச்சு. சரி சரி ஓகே. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, புட்டு புட்டா அது ஒடியா ஃபிலிம் தான் ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன் பண்ணுச்சான். அவருக்கு வந்து படம் வந்து டீசென்ட் வாட்சா இருந்துச்சு அப்படி, அபவுட் டீசென்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஒருத்தர், சித்தார்த்துன்னு சொல்லி. ஆனா அந்த படம் ஓடிடில வந்துருச்சாலா? இல்ல இல்ல. எந்த ஓடிடில பரணி ப்ரோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து என்னன்னு பண்ணி விடுங்க எனக்கு. இல்ல அது இப்ப ஜூன்லயே நம்ம தான் படமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஹாரர் காமெடி. ஆமா ஆமா ஹாரர் காமெடி தான். ஹாரர் காமெடி. பரணி ப்ரோ அந்த கமெண்ட் கீழே இன்னொரு கமெண்ட், அதுக்கும் ஒரே நிமிஷம் படிக்கிறேன் ப்ரோ. ரதின்னு ஒருத்தர் போட்டு ப்ரோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க ப்ரோ. தெரியல, எனக்கு காமிக்கல, விடுங்க. 12th ஜூன் தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் ரிலீஸ் ஆகி 2 months ஆச்சு. ஓடிடி வந்துச்சான்னு தெரில. அதிலே போட்டுருங்க ப்ரோ. போடலையா? விஷால் ப்ரோ இருக்கீங்களா? சொல்லுங்க சார். இப்போ பரணி ப்ரோ ஒரு படம் சொன்னாரு, அது இதுக்கு முன்னாடி இதே ஸ்பேஸ்ல சொல்லியிருக்காரு. நீங்க எதிர்பார்க்கறது பெருசா இருக்காது. ஆமா நான் இதே ஸ்பேஸ்ல சொல்லியிருப்பேன், வாய்ப்பு இருக்கு. எந்த படங்க? த போர்ட்ரேட் ஆஃப் லேடி ஆன் த உமன் ப்ரொடெக்ட் அப்படி ஏதோ சொன்னாரு. நான் அவர் சொன்னாருன்னே மறுநாளே பார்த்தேன். இருக்கும் சம்பவம் இருக்கும்னாரு, உடனே போய் பார்த்தேன். மாவீரன் அன்னைக்கு அப்ப என்ன சொன்னீங்க? பார்த்துட்டு என்ன சொன்னீங்க? எனக்கு ஞாபகம் இல்ல. படம் ஓகே தான், டிராமாவா ஓகே தான், ஆனா சம்பவம் பெருசா இல்லைன்னு சொல்லு. ஓகே ஓகே. சம்பவம் பெருசா இல்லைன்னா ஆனா சம்பவம்னா நீங்க என்ன சம்பவம் எனக்கு இல்ல புரியல. இல்ல அது படத்துல அதான் சம்பவம்னா என்ன ப்ரோ? இல்ல அது இல்ல அவரு படத்துல இருக்கிற சம்பவத்தை சொல்றாரா இல்ல கதையில சம்பவம் இல்லைன்னு சொல்றாரான்னு எனக்கு புரியல. அடல்ட் கண்டென்ட் பெருசா இல்லைன்னு சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. ஆனா அடல்ட் கண்டென்ட் இருக்கு, அது தனியா தான் பார்க்கணும்னு சொன்னேன். இல்ல ப்ரோ நீங்க பொண்ணு லவ் பண்றதா இது கான்செப்ட். நீங்க அந்த ப்ளூ இஸ் த வார்மியஸ்ட் கலர் இந்த உலகத்திலேயே 3 மணி நேரம் ஓடுற படம், யாரா நீ அப்படின்னு அந்த டைரக்டர் பார்த்து எனக்கு கேட்க தோணுச்சு. என்னமா செதுக்கி இருக்காது ப்ரோ படம் நேம் என்ன ப்ரோ? இது ஒளியா அப்படின்னு. இப்ப எந்த ப்ளூ இஸ் த வார்மியஸ்ட் கலர்னு. வார்மஸ்ட் கலர் அது ரொம்ப ஹைலி ரேட்டட் படம் தான். ஆமா 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 நான் பார்த்தது இல்ல. அந்த எம் குமரன் ப்ரோ 15 நிமிஷம், சரி விடுங்க அவ்வளவு டீட்டெயிலா போவேனா. அந்த அந்த இவரு எம் குமரன்ல ஒரு டெம்ப்ளேட் வரல, இது கை இல்லையா இது உளியா, அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த இதுதானே மொத்தத்தையும் அங்க ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரியா? ஓகே ஓகே. விஷால் ப்ரோ அது ரொம்ப டீப்பா வந்து டெப்தா எடுத்திருப்பாங்க அந்த படத்தை. நான் பார்த்தது இல்ல. அந்த மாதிரி படம் தான் தலைவா வேணும். ஸ்பெல்லிங் கூட சொல்லுங்க. ஏங்க என்னங்க இவரே நோட்ஸ் எடுக்கறாரு. எப்பா ப்ளூ இஸ் த வார்மஸ்ட் கலர் ப்ரோ. நீலம் அது வார்மஸ்ட் என்னப்பா தமிழ்ல சொல்லி விடுங்க. அந்த படம் பார்த்திருக்கேன். அது என்ன அப்படி ஒரு படம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையேங்க அந்த படத்துல. எங்க இங்க பாருங்க, பரணி ப்ரோ சொன்னது மாவீரனுக்கு பெருசா இல்ல. நான் வந்து அடல்ட்டா சொல்றேன். 3 மணி நேரம் படத்துல 1 மணி நேரம் அடல்ட்டே வரும். அடல்ட் கண்டென்ட் சொல்றாரு அவர். அதுக்காக சொல்றீங்களா? ஓகே. அது விட ஆக படமா ஒருத்தர் சொன்னாருன்னு பார்த்தேன். இதுல ஒருத்தர் ஸ்பெல்லிங் வேற பாக்குறாரு. ப்ளூ இஸ் த வார்மஸ்ட் கலர். சரி ரைட், அதை விடுங்க. அது அந்த படம் வந்து சுமாரான படம் தாங்க. ரொம்ப ஹைப்லாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட்
அப்படியே போகணும்னு வச்சுக்கோங்க, விஷால் ப்ரோ அவ்வளவுதான். சரி விஷால் ப்ரோ ஐஎம்டிபில உங்கள்ட்ட டாப் என்னங்க உங்களோட ஹைப் டாபிக். ஹைப்ன்றீங்க இதுக்கு போய் அது அவார்ட் வின்னிங் மூவின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவார்ட் வின்னிங் மூவி சரி மாதிரி ரைட், ஐஎம்டிபில போயிட்டு டாப் போய் விடுங்க. 250 இருக்கு. இல்ல மெயின் டாபிக் வந்துடுறேன். ஒரு டாபிக், ஏன்னா டெய்லியும் ஒருத்தர் வந்து தர்மதுரையா? நம்ம ஸ்பேஸ்ல கமெண்ட் பண்ணுவாரு. அது இன்னைக்கு யூடியூப்ல கமெண்ட் பண்ணி நான் சொல்ற படங்களை நீங்க பேசவே மாட்டீங்கன்ட்டாரு. அவர் 9 இயர்ஸ் ஆஃப் தர்மதுரை அதை பத்தி பேசணுமா? விஷால் ப்ரோக்கு அந்த படம் பிடிக்குன்னு சொன்னார்ல, அவர் ஏதாவது அந்த படத்தை பத்தி பேசிட்டு அப்படியே அடுத்த டாபிக் நம்ம மறந்துடுறோம். அவர் டெய்லியுமே இது கமெண்ட் போடுறாரு. ஆனா கமெண்ட் படிக்க நம்ம வேற டாபிக் பரபரன்னு போறோம்ல, டாபிக்கே மறந்துட்டேன். ஓகே அப்புறம் காலைல ஏதோ ஒருத்தர் ஒன்று கேட்க சொன்னாரு, என்னங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு படத்தை சொன்னார், என்ன படத்துன்னு சொன்னார் ஞாபகம் இல்லை. அப்புறம் தான் கடைசி நான் ஞாபகம் வந்துச்சு தர்மதுரைன்னு. விஷால் ப்ரோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாச்சே சொல்லிடுங்க. தெரிஞ்ச இதுவும் இல்ல. அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். இப்ப இந்த ஆட்டோகிராஃப் பிரேமம் அது எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோ அதே அளவுக்கு கொண்டாடணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுற ஒரு விஜய் சேதுபதி படம். ரொம்ப யதார்த்தமா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் யுவன் சாங்ஸ், விஜய் சேதுபதி பெர்ஃபார்மன்ஸ், தமன்னாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு அந்த படத்துல நடந்த எந்த இன்ட்ரெஸ்டிங்கான படம்ப்பா? சம்பவம் தர்மதுரையா? தர்மதுரை. தர்மதுரை ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? நல்ல படம் நல்ல படம். அதுல வந்துட்டு எந்த பக்கம்னு ஒரு பாட்டு, ஹோல்சமான ஒரு படம். நான் நிறைய அழுதுருக்கேன் அந்த இந்த படம் பார்த்து. பாட்டுல எந்த பக்கம் பாட்டுல தானே அந்த தண்ணி கேன் எடுத்துட்டு அண்ணன் எவ்வளவு நான் ஒரு ஒரு எமோஷனோட பேசிட்டு இருந்தா ஏன்னா இப்படி பண்றேன்? இல்ல நீங்க ஹோல்சம்னு சொல்லும் போதே அவர் முடிவு பண்ணிட்டார் சுகுமார் ப்ரோ. இல்ல ஹோல்சம்னா எல்லாமே அந்த படம் ஒரு சரி அவரு வேற ப்ரோன்ஸ்ல அவரு கேட்டுக்கிட்டாரு போல இருக்கு. அதனால டக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே தண்ணி கேன படம் வந்து ப்ரோன் அப்படியே டக்குன்னு வந்துட்டாரு உள்ள. ஆமா. அது வந்துட்டு சீனு ராமசாமி அவர் மத்த படங்கள் கோழி பண்ணை செல்லதுரை அந்த மாதிரி படங்கள்லாம் கடைசியா பண்ணாலும் அவரு அவரை கோழிப்பண்ணை கடைசியா அவர் செல்லுதுறை உருப்படியா பிரகாஷ்க்கு டைரக்ட் ரொம்ப பண்ண பிடிக்கும். படம். அவரும் நானும் தான் ஒன்னா அப்படியா பார்த்தோம். கோழிப்பண்ணை செல்லுதுறை நானும் பிரகாஷ் ஒன்னா பார்த்தோம். அப்படி அவருக்கு அந்த ரொம்ப மாதிரி பிடிச்ச படம். படம் அவர் பண்ணாலும் அவர் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கிறதுக்கு நீர்ப்பறவையும் இந்த படமும் காரணம். கடைசி தர்மதுரை யாராவது பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்க. அவர் சொல்லுங்க கடைசியா முருகேஸ்வரா. உருப்படியா டைரக்ட் பண்ண ஒரே படம் அதுதான் கடைசியா. எது கோழிப்பண்ணை செல்லுதுறையா? ஏங்க இல்ல என்ன தர்மதுரைங்க. சொல்றாரு? ஏங்க ஏன் உங்களுக்கு இது மாமனிதன் ஒர்க் ஆச்சா? விஜய் ஒரு சேதுபதி வச்சு ஒன்று காலங்க பண்ணாரு. ஒரு காலங்க ஓகே 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 விஷால் ப்ரோ, அது சொல்லுங்க. படத்துல எனக்கு ஒரு பாட்டு பிடிக்கும். போய் இது வாடா தர்மதுரை இல்லையா? போய் வாடா ஒலி அப்படி வாங்க காத்து அப்படி வாங்க. ராசாவே. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. அது இது வந்து பயங்கரமா ராஜாவே பாடுறாங்க. இறங்கி பண்ண இல்ல பரணி படம் அந்த இது. பாட்டு பயங்கரமா சூப்பரா பாடுறீங்க. இருக்கும். அது கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த சீனே பயங்கரமா, ராதிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்ம சூப்பரா இருக்கும் அந்த சீன்ல. ஆமா. அதுல அண்ணா, அவர் குடிச்சிட்டு ஒரு ஜோன்ல இருப்பார்ல, நான் செம்மையா இல்ல பண்ணிருப்பாருண்ணா அந்த ரோல் எனக்கு அந்த மெயினா விஜய் அந்த சார். படத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருப்பாரு. டக்குன்னு போயிட்டு ஒரு குழந்தைக்கு இது ஃபிக்ஸ் மாதிரி வந்துடும், போய் ஒரு ஊசி போடுவாரு. போட்டுட்டு ராதிகா என் பையன் டாக்டர் தான் அப்படின்னு சொல்ற அந்த அதுல நல்லா இருக்கும் அந்த சீனே. வந்து அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனே ராஜா மாதிரி வந்திருக்கான புல்லா இப்படி அடிச்சு போட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது, அந்த ஒரு த்ரூ அவுட் அந்த ஒரு இதுவும் நல்லா இருக்கும். அந்த படமே எனக்கு பிடிக்குங்க. நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன் அந்த படத்தை. நல்ல படம் நல்ல படம். ஏங்க எல்லா சாங்குமே சூப்பரா இருக்குங்க அந்த படத்துல. ஏங்க ஒரு நிமிஷம், அரசியல் ப்ரோ. அதுக்கப்புறம் இந்த படம் எனக்கு நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு ஒர்க் ஆகலையா? அந்த கண்ணே கண்ணே கலைமானிமா. சும்மா இருங்க நீங்க வேற. ஏங்க அந்த படம் நான் சரி ஓகே விடுங்க. அந்த படம் எனக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே நீ அழுதாலே அந்த படம் நல்லா மலையாளத்துல இருக்குமே. அவ்வளவு சூப்பரா இருக்கும். துணை முதல்வர் படத்தை தானே சொல்றீங்க? ஏங்க ஆமா அந்த ஆமா படம் ஆமா. நல்லா இல்லைங்க நீங்க வேற. விஷால் ப்ரோ அது மலையாளத்துல சூப்பர். சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஓ அது ரீமேக்கா? ஓகே ஓகே. நம்ம ஃபகத் நடிச்சது. இது என்ன பரணி ப்ரோ, என்ன சாக்குக்கு மேல சாக்கா இருக்கியா? என்ன படம் பேர் என்ன? ஏங்க நீங்க நிமிரு சொல்றீங்க. ஏங்க நிமிர் இல்லங்க இது. அதுதான் அந்த படம். இல்லங்க அது நீங்க நிர்மீர் வந்துட்டு அது என்ன ப்ரோ? ஐயோ ஏதோ ப்ரோ கண்ணே கலைமானி வந்து தமன்னாக்கு கண்ணு தெரியாம போயிடும். நிமீர் வந்து மகேஷின் மகேஷின் பிரதிகாரம் பிரதிகாரம் படத்தோட கரெக்ட். எஸ் ரீமேக். ஆமா, பேர் மறந்துட்டேன். அதுதான் நிமிரு. பாருங்க தர்மதுரையை பத்தி மத்தவங்க சொல்லுங்க. மத்தவங்களுக்கு தர்மதுரை எப்படி பிடிக்கும்? இல்ல போதும் அண்ணா என்ன அவ்வளவுதான். கேட்டாரு, நீங்க சொல்லுங்க. ஆர்வப்பட்டுட்டே இருந்தாரு. நீங்க எதுவும் சொல்லல. இல்ல நமக்கு சொல்றதுலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு அதுல ஒண்ணுமே இல்ல. சிறப்புட. நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இல்ல எனக்கு படம் நல்ல படம் தான். நான் அதுக்காகலாம் சொல்லாத, எனக்கு படம் நல்ல படம். பட் அதை பத்தி டீட்டெயிலா சொல்ற அளவுக்கு எனக்கு கோர்வையான வேர்டிங்ஸ் எனக்கு இப்போ இல்ல கையில இல்லை. மீன்ஸ் எப்படின்னா, எனக்கு வந்து ஆல்ரெடி டயர்ட்ல இருக்கேங்கிறனால ஆனா என்னன்னா எல்லாரும் என்னமா நீங்க பேசுறீங்க புரிய மாட்டேங்குது. ஓகே இல்ல ஒருத்தர் ஆர்வமா கேட்கறாரு, டெய்லியும் கேட்கறாருங்கிறாரு. சூப்பர் நம்ம சூப்பர். கமெண்ட்ஸ் படிக்க கூட முடிஞ்சு போயிருது, ஸ்பேஸே முடிஞ்சு போயிருது. நம்ம பெரும்பாலும் முடிய இடத்துல ஸ்பேஸ் இந்த கம்னால கமெண்ட் படிப்போம். இப்போ படிக்கிறது இல்லை வேற. ஏதாவது ஒரு டாபிக்ல மறந்துடும், பல டைம் போயிருது, அதை முடிஞ்சு போயிருச்சு, அவ்வளவுதான். அதான் சொல்லிட்டே இருந்தாங்க, சொல்லிடுவோமே கேட்டது, நீங்க சொல்லிட்டீங்க போதும், அவ்வளவுதான்.
அதுல ஓகே எனக்கு ஓகே ஐஸ்வர்யா ராஜேஷ் போர்ஷன் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க ஊர்ல நடந்த கதை அது, அந்த கிராமம் அது எல்லாமே, அந்த சாங்கு குறிப்பா அந்த பொண்ணு பார்க்குற சீன் இருக்குல்ல, அது நீங்க எந்த படத்துலயும் அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்க கவனிக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நோட் பண்ணுங்க. வழக்கமா எல்லா படத்துலயும் பொண்ணு பார்க்குற சீன்னாலே அங்கேருந்து வரும்போது கிராண்ட் செட்டப்போட வருவாங்க, தட்டு பூ பழம்லாம் வச்சு. இந்த படத்துல நீங்க நோட் பண்ணி பாருங்க, அது வேற மாதிரி இருக்கும். இதுதான் ரியாலிட்டி. சரி ஓகே. 10 மணி ஆயிடுச்சு. எப்படியும் ஸ்பேஸ் முடிச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி 2 அப்டேட் மட்டும் சொல்லிடுறேன். F1 மூவி ஆகஸ்ட் 22, அதாவது வர வெள்ளிக்கிழமை டிஜிட்டலில் வருது. அமேசான் பிரைம், ஆப்பிள் டிவி அதிலெல்லாம் ரெண்டில் வரும் யூஎஸில். அதே மாதிரி டாக்ஸிக் யாஷ் படம், அந்த படத்துக்கு வந்து அனிருத் தான் மியூசிக்கல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மதராசி ஆடியோ லஞ்ச் ஆகஸ்ட் 24, அதுவுமே கன்ஃபார்ம் தான். அவ்வளோதான். பரணி ப்ரோ, முருகதாஸ் இன்டர்வியூ பார்த்துட்டீங்களா? விஸ்மிக் கொடுத்தது. இல்லை நான் பார்க்கல ப்ரோ. பார்க்கல. ஒரு டாபிக் மட்டும் எடுத்து போட்டு போயிடுவார் போக வரல. எப்படின்னா அவரு துப்பாக்கி துப்பானணுமா, துப்பாக்கி அவர் வந்து படத்துல பாதியை தான் முடிச்சிருக்காராம். இன்னும் இல்லை மூஞ்சி இல்லை பிடிக்கிறையாம். படத்துலயே ஹிண்ட் கொடுத்துருக்காராம். ஆல்ரெடி இப்ப சுத்தி வளைச்சி இருக்கிற பர்னிச்சர்லாம் வந்து காலி பண்ண முடிவு டிஃபென்ஸ் பண்ணிட்டாங்க. இன்டெலிஜென்ஸ்ல ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட் அவரு. சாரி மறந்துட்டேன், ஃபுல் வேர்டு என்ன வரும்? இல்லைங்க, அவர் எல்லாமே வந்து பர்னிச்சர் காலி பண்றதுதான் குறியா இருக்கிறாங்க தவிர யாரும் வந்து அடுத்தது போவோம்னே இருக்க மாட்டாங்க. சரி ரைட்டு ஓகே. ஆனா இன்னைக்கு டக்குன்னு முடிக்காதீங்க. இன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு தானே, அநியாயம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நேத்து போச்சு அது மாதிரி போன நேரத்துல பாங்க 2.5 மணி நேரம் போனோம். நைட்டு 10:30 போனோம். 10:10 மட்டும் அப்படி பிளான் பண்ணுவோன்ற. இல்ல வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை நைட்டு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இயல்பா போறது போட்டு பிரகாஷ் ப்ரோ, ரொம்ப நாள் நேத்து பசங்களோட மறுபடியும் நம்ம ஸ்பேஸையே டிவியில போட்டு பாத்துட்டு இருந்தேன். மத்தியானம் டிவியில போட்டு சாப்பிட்டு இருந்தப்பா ஆப்காரு டக்கு ஒரு கவுட்ரு. நேத்து கேட்கும் போது எனக்கு கும்பீரு. இன்னைக்கு கேட்டிருக்க அல்லையில குத்து அதுக்கு கும்பி தண்ணி குடிச்சிட்டு போது அப்படியே துப்பிட்டேன் ப்ரோ பின்னாடி பசங்க மேல. அந்த ஃப்ளோ பயங்கரம் ப்ரோ அவருக்கு. துப்புனது ஓகே, பசங்க மேல ஏன் துப்புனாயோ இல்ல புரியல. எங்க ஸ்பேஸ்ல டிவில இல்லாம பாக்குறீங்க. எனக்கு அதுதான் எவ்வளவு பெருமையா இருக்கு பாருங்க. பரணி பிறகு இல்ல எனக்கு இல்ல ப்ரோ, அப்பப்ப வந்து நான் ஒவ்வொரு ஸ்பேஸ் வந்து இந்த டைம் பாஸ்ல மனிதன் அது 2-3 இருக்கு, பயங்கரமா காமெடியா இருக்கும், சிரிச்சுட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்பேஸ் அதுதான் இருந்துச்சு. அதான் இந்த போட்டு கேட்டு இருந்தேன். அது ஆப்கான் பிரகாஷ் ப்ரோ முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஆப்கான் உள்ள இறங்கி கேட்கவே சிரிப்பு வந்துருச்சு. கரெக்டா தண்ணி குடிக்கும். எனக்கு இவர் எந்த டைம்ல அதை சொல்லுவாருன்னு தெரியல. சரி டக்குன்னு குடிச்சிடலான்னு வாயில குடிச்சிட்டு அவருக்கு வேற சாப்பிட்டு இருந்தாருங்க ப்ரோ. என்ன பெருமையா? பாவம் சாப்பிடுற குழந்தைங்க பிஞ்சு மனசுல என்னென்ன வேலையை பார்த்திருக்கீங்க. பயங்கரமாயி போச்சு சாமி. அது கேட்டு முடிச்சுட்டு ராஜ் டிகே ப்ரோ வந்தாரு, பேசினாரு ஏதாவது? பேசினாரு. மை காட் ப்ரோ, மை காட். உங்களுக்கு கூலி பாத்துட்டீங்களா ப்ரோ நீங்க? பாத்தாச்சுங்க. சூப்பர் ப்ரோ. இதுக்கு நல்லா தான் இருந்துச்சா? டெய்லி ஸ்பேஸ் வரணும்னு சொல்றது விஷால் ப்ரோ. சாரி தலைவா, இதுக்கப்புறம் நான் ரெகுலர் கஸ்டமர் தான். எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி அதெல்லாம் ஓகே. மாவீர் நீ என்னையா வேற ஐடியில சுத்திட்டு இருக்கே, எனக்கு புரியல. அதுதான் மாவீரன் எங்கன்னு பாக்குறேன். ஜாக் ஸ்பேர் அவர்தானா? பக் அந்த ஐடியில உள்ள வந்தாலே பக். ராஜேஷ் யுவராஜா மாவீரன்? யார்தான் மாவீரன்? எங்க இருக்காரு அவரு? ஜாக் ஸ்பேரோ. ஜாக் ஸ்பேரோ ஐடி தாங்க மாவீரன். ஜாக் ஸ்பேரோ லாக்ட் ஐடி. அதனால தான் கிளம்பு அக்செப்ட் பண்ணுங்கங்களா? எப்படி 2 ஐடியில ஒரே டைம்ல வந்தீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? அது தூக்கி வெளிய போடுறது ப்ரோ அந்த ஐடியில. இந்த ஐடியா 2 வாட்டி தூக்கி வெளிய போட்டுருச்சு. இல்ல இப்ப இந்த ஐடி எதுக்கு எனக்கு புரியலையே. மாவீரன் ப்ரோ, இது வந்து ரகசியம் பேசுறதுக்கு. ரகசியம் பேசுறா? நீங்க தான் தெரியுது, அப்புறம் என்னங்க ரகசியம் பேசுறீங்க? கமெண்ட்ல உங்களை வந்து திட்டுறதுக்கு இந்த ஐடி பரணி. நாங்க வந்து அந்த ஐடியில கொஞ்ச நாள் ஆமா அரசியல் தெரிஞ்சிருச்சு. கேக்குது. நாங்க வேற நேம் மாத்திட்டு வந்து அடிப்போம். லாக் பண்ணிட்டேன், யாரும் ஃபாலோ பண்ண முடியாது. சரி யாரோ கேக்குதான்னாங்க. கேக்குது சொல்லுங்க ப்ரோ. பர்னி ப்ரோ, கேரளால எப்படி போயிட்டு இருக்கு பாக்ஸ் கூலியா? டீசெண்டா போயிட்டு இருக்கு. மல்டிப்ளெக்ஸஸ்ல எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபில்லிங்ல போயிட்டு இருக்கு. பட் மத்த இடத்துல எல்லாம் ஒரு மாதிரி கிரீன் ஜோன் தான். அவர் கேரளா விட்டு வந்துட்டாருங்க, அவருக்கு தெரியாது. சொல்ல பார்த்தா தெரியா போகுது. இல்ல எனக்கு புரியலையே. என்ன அத நாங்களே பாத்துக்குவோம்ல, நீ உங்ககிட்ட என்ன கேக்குறது?
அவரு கேட்டாரு சொன்னேன். நான் என்னங்க ஒரு தியேட்டர்லயுமா போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ பேர் வந்தாங்க, இவ்வளோ பேர் வந்தாங்கன்னு. எப்பயுமே புக் மை ஷோல பார்த்து தான் சொல்லுவேன். மாவீரன் என்ன உங்க ஆளு இந்தியன் 2 மச் பெட்டர்னு போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்தியன் 2 மச் பெட்டர்னு யார் போட்டா? யார் இவரால் அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அவர் தான் பேசுவார் எப்பவுமே. இந்த அவர் பேர் வைபரா ஃப்ரெட்டி. ஏங்க ஃப்ரெட்டி என்ன போடுவாருன்னு நமக்கு தெரியாதா? நான் போய் ஃப்ரெட்டி ஸ்பேஸ்ல நான் ரஜினி டிபி வச்சு போய் உங்க படத்தை நான் ஒரே நாள்ல அடிச்சிருவேன்னு சொல்லி அவர் என்ன ரிமூவே பண்ணி விட்டாரு. தக் லைஃபை நாங்க ஒரே நாள்ல அடிப்போம்னு சொல்லி. ஒரு ஃப்ரெட்டி எல்லாம் வேற கை ப்ரோ. பரணி ப்ரோவோட ஒரு கனெக்ஷன் ரிலீஸுக்கு முத நாள் ராத்திரி சூப்பர் ஸ்டார்டா ஸ்பேஸ போட்டு கதறிடானே நீ போன்னு ரிமூவ் பண்ணி விட்டாரு. தம்பி இருப்பா தம்பி இருப்பா. யாருக்கு ஸ்பீக்கர் கொடுக்காம அவர் முதல்ல வச்சுக்கிட்டு அப்பப்ப லைட்டர் சத்தம்லாம் வரும். ஐயோ என்னையா பண்றீங்க, இருப்பா தம்பி இருப்பா என்று போயிட்டு வருவாப்ல. பண்ணுங்க அவரு. இல்ல அன்னைக்கு ரிலீஸுக்கு முத நாள் மாவீரனுக்கு முதல் தான் இது ஸ்பீக்கர் கொடுத்திருந்தாரு. அவரையும் தூக்கி விட்டாரு, சும்மாவே வச்சிருக்காரு. நான் போனதுக்கு அப்புறம் என்ன ரொம்ப நேரம் கன்னடத்துல திட்டிட்டு இருந்தாராம் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. கன்னடத்துல திட்டுறாரா? ஏன் மகா? போங்க. டர்ரன் சவுண்ட் எல்லாம் வருது ஸ்பேஸ்ல. ஓகே பரணி ப்ரோ ஏதாவது சொல்லுவீங்களா? சொல்லுங்க. அவ்வளவுதான் ப்ரோ. எனக்கு இப்ப எப்படி தெரியும்? கூலி இன்டர்வல் டயலாக் சொல்லுங்க. முடிச்சிடலாமா? இந்த ஸ்பேஸ் ஸ்கூல்லாம் முடிச்சோன்னு வீட்டுக்கு போயிட்டு விளையாடுவோம்ல, அந்த மாதிரி எப்படா இந்த ஸ்பேஸ் முடியும், எப்படா வீடியோ கேம் விளையாடுவோம். இல்ல ஆனா இந்த முடிச்சிடலாமா வந்து பரணி தான் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் தான் ரஜினி சொல்லிருக்காரு. கேட்டுருங்க. கோத்துட்டு போயிடாத. இல்ல ரஜினி போல இருக்குங்க. ரஜினி கேக்குறாரு. பிரகாஷ் நான் மதுரையில விசாரிச்ச வரைக்கும் சரி, அவங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரி மதராசி கிளிம்ஸ் பெருசா நிறைய தியேட்டர்ல போடல போலயே. உங்களுக்கு அங்கதான் போட்டாங்களா? நான் இங்க பாருங்க, நான் கூலி பார்த்துட்டேன், வார்ப்பு போனேன். ரெண்டு தேட்டர்லயுமே வந்து எந்த கிளிம்ஸுமே வரல. எந்த படத்தோட கிளிம்ஸுமே வரல. சில பேர் கேப்டன் பிரபாகர் வச்சிருந்தாங்க, சில பேர் கேப்டன் பிரபாகர் இது கூட வந்துச்சுனாங்க. எனக்கு அது கூட வரல. எது எனக்கு தெரிஞ்சு திருச்சியில முத நாள்லாம் எதுவுமே போட மாட்டாங்க. 2ஆம் நாள் 3ஆம் நாள் தெரியல. நாளைக்கு இந்த கூலியில செகண்ட் ரவுண்டு போறேன். அப்ப வேணா தெரியுதான்னு பாப்போம். பரணி ப்ரோ உங்களுக்கு விஷாலோட தலைவர் கிளிம்ஸ் தான் போட்டாங்க. என்ன கிளிம்ஸ்ங்க? இல்ல பரணி என்ன பரணி? இல்ல அவருக்கு நான் என் தியேட்டர்ல கிளிம்ஸ் போட்டாங்க. 2 எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் இருந்துச்சு. பரணி ப்ரோக்கு அனுப்புனேன். நல்லா இருந்துச்சான்னு கேட்டேன். எனக்கு உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. என்ன ஃபுட்டேஜ் இருந்துச்சு எனக்கு புரியலையே. படத்துல நானு 2-3 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் மட்டும் இருந்துச்சுங்க. இருக்கு ஒரு சிக்னேச்சர் ஒன்னு இருக்கு. ரத்தத்துல அவர் படுத்திருக்க மாதிரி ஒரு ஷாட் இருந்துச்சு. அதுதான் ஆமா, அது பயங்கரமா இருந்துச்சு அந்த ஷாட். எனக்குமே பயங்கரமா இருந்துச்சு. ஆபீஸ்ல ஏதாவது வந்துச்சுன்னா வீடியோ வந்துச்சுன்னா பாத்துக்கலாம். நான் பரணி கேட்ட கேள்விக்கு ஃபேமிலியோட போறேன் பரணி. நானும் ஒய்ஃப் மட்டும், குழந்தைங்க இல்லாம நானும் ஒய்ஃப் மட்டும் போறோம். சூப்பர். அப்ப குழந்தைங்க அவ்வளவுதான், வேற யாரும் போல. எங்களுக்குலாம் பழகிருச்சு. என் தங்கச்சி வீட்டு விட்டு போனா அவங்க இருப்பாங்க. அப்ப ஓகே, சரி ஓகே பாய், முடிச்சிடலாம். ஓகே பாய். ஓகே பாய்.